தொடர்ந்து நம்ம அந்த மத்தேயு சுவிசேஷத்துல முதல்ல மத்தேயு யாருன்றதை பார்த்தோம். கடந்த வாரம் இந்த புத்தகத்துல சுருக்கத்தை பார்த்தோம். இப்படி பார்க்கும்போது இந்த புத்தகத்துல பிரதானமா இயேசுவை குறித்து அவர் என்ன சொல்ல வர்றாரு. இன்னைக்கு இந்த முதலாவது அதிகாரத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் ஆவியானவர் மூலமா இந்த முதலாவது அதிகாரத்தை எழுதி கொடுத்துருக்காரு. இந்த 1ஆம் அதிகாரத்துல கிட்டத்தட்ட 4 விதமான காரியத்தை நம்ம பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் இதுல கிட்டத்தட்ட இந்த 16 வசனங்கள்ல இயேசுவினுடைய வம்ச வரலாறு தான் சொல்றாரு. இப்ப ஏன் இதை சொல்றாரு? இந்த புதிய ஏற்பாடை இயேசுவே அறியாதவன் கையில கொடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த 1ஆம் அதிகாரத்தை வாசிச்சானா அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. நமக்கே புரிகிறது இல்லை. நிறைய நேரம் இந்த 1ஆம் அதிகாரத்தை வாசி என்னங்க வெறும் பெற்றானே வருது. இதுல இருக்கக்கூடிய நிறைய பேர் நமக்கு தெரியாது, 1-2 பேரை தான் நமக்கு தெரியும். ஆனா அதுல இருக்கக்கூடிய பெரும்பாலான பெயர்கள் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்குது. அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது. சரிங்களா? ரைட். இப்ப இதுல முதல் அதிகாரத்துல இருந்து நம்ம அடிப்படையா என்ன பார்க்கிறோம்? ஆதியாகம 1ஆம் அதிகாரம், மத்தேயு 1ஆம் அதிகாரம் ரெண்டுக்குமான ஒற்றுமை என்னன்னு தெரியுமா? அங்க படைப்பு சொல்லப்படுது, இங்க ரட்சிப்பு சொல்லப்படுது. சரிங்களா? அங்க தேவன் தனது பொதுவான வல்லமை கிருபை ஆதாமின் மூலமான தனது படைப்பினுடைய மகிமையை ஆதியாகமம் 1 சொல்லுது. மத்தேயு 1 இயேசுவின் மூலமாக ரட்சிப்பினுடைய மகிமையை சொல்லுது. படைப்பின் வரலாறு, ரட்சிப்பின் வரலாறு. அப்ப படைப்பின் வரலாறு மூலமா கடவுள் தனது மகிமையை வெளிப்படுத்தினார். இந்த 1ஆம் அதிகாரத்துல படைப்பை விட மேற்பட்ட தனது சிறப்பான கிருபையின் மூலமாகிய இயேசுவை வெளிப்படுத்துவதன் மூலமாக தனது மகிமையை வெளிப்படுத்தினான்றதை பார்க்கிறோம். முதல்ல பொதுவான நன்மை, 2வது ரொம்ப சிறப்பான நன்மையை குறித்து அது சொல்லுது. சொல்லப்போனா இந்த பிறப்பை இது ஏன் சொல்லுதுன்னா, இந்த ஒரு பிறப்புக்காண்டி தான் உலகத்தில் உள்ள எல்லா பிறப்பும் பறகுது. இந்த இயேசுவினுடைய பிறப்புக்காண்டி தான் முழு படைப்பு, இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய வரலாறு, இந்த உலகத்தினுடைய செயல்பாடு எல்லாத்துக்கும் இயேசு தான் காரணம். யோவான் 1ஆம் அதிகாரத்துல ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை இருந்தது, சகலமும் அவர் மூலமா உண்டாயிட்டுன்னு சொல்றார். இயேசுக்காக தான் படைப்பு. மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல அவர் யூதர்களுக்கு மிக பிரதானமாக எழுதுறார். ஏன் அவர் யூதர்களுக்கு மிக பிரதானமாக எழுதுறார் அப்படின்னு சொன்னா, இந்த யூதர்கள் அவர் மேசியாவா அங்கீகரிக்கல, நிராகரிச்சிட்டாங்க. இப்போ உனக்கு அனுப்பப்பட்ட மேசியா எப்படிப்பட்டவர், அவர் யாருன்றதை முதலில் தெரிஞ்சுக்கன்னு சொல்லி தான் யூதனுக்கு அடிப்படையா 2 முக்கியமான தலைவர்கள் அவனுடைய இனத்துக்கு அடையாளம். ஒன்று ஆபிரகாம், அதுதான் அவங்களுடைய தகப்பன். 2வது தாவீது, அவன் தான் அவங்களுடைய ராஜா. ஆபிரகாமின் மூலமா அந்த இஸ்ரவேலுடைய சந்ததி பெருகியது, தாவீது மூலமா இஸ்ரவேலுடைய ராஜ்யம் பெருகியது. இதெல்லாம் அதுக்காக தான் அவங்க இது 2யுமே உயிரை போல பிடிச்சி வச்சுக்குவாங்க. தங்களுடைய அந்த வரலாறு, அந்த சந்ததி வரலாற்று அட்டவணை, பிறப்பின் அட்டவணை யூதர்கள் என்னைக்குமே தவறமான இன்ன வரைக்கும் வச்சிருக்கிறான், பொக்கிஷமாக சேர்த்து வச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் அவனுடைய நிலத்தை விடமாட்டான். இன்னைக்கும் இஸ்ரவேல் தான் அந்த அந்த நிலத்துக்காக இவ்வளோ வாரமா சண்டை போட்டுட்டு இருக்கிறான். அவனுடைய நிலமும் அவனுடைய ராஜ்யத்தையும் ஒரு பொழுதும் விடமாட்டான். அவனுக்கு அது உயிரை போல. சரிங்களா? இப்போ அதனாலதான் மத்தேயு அவர்களுக்கு உயிரை போல இருக்கக்கூடிய ஆபிரகாமு தாவீது யாருன்னு நீ தெரிஞ்சுக்க, உன் ஆரம்பம் என்ன நீ புரிஞ்சுக்க. நீ மேசியாவை எதிர்பார்த்துட்டு இருக்கிற, உண்மையான மேசியாவை நிராகரிச்சுட்ட. அந்த மேசியா உனக்கு அனுப்பப்படுவதற்கான ஆரம்ப காரணம் என்ன நீ தெரிஞ்சுக்க. உன் தகப்பன் ஆபிரகாம் சொல்றேன். ஆபிரகாம் யாரு? ஆபிரகாமுக்கு என்ன வாக்கு கொடுக்கப்பட்டது? தாவீதை போல ஒரு ராஜாவை எதிர்பார்க்கிறேன். தாவீது யாரு? தாவீதுக்கு எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது? தாவீதின் மூலமாவுடைய மேசியாவுடைய பணி என்ன? இதை நீ தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிதான் இயேசுவை ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் அவர் குமாரன்றதை நிரூபிக்கிறார். உனக்கு மேசியா ஆபிரகாம் தாவீதுடைய சந்ததியில் வரணும்னு எதிர்பார்க்கிற, இயேசு அப்படிதான் வந்தார். யாராலையும் நிராகரிக்க முடியாத அவர் ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் சந்ததிக்கும் பிறந்த சட்டப்பூர்வமான குமாரனாக வந்தார். அப்படின்றதுக்காக தான் இந்த முதல் 16 வசனத்துல அந்த சந்ததியை அவர் எழுதுறார். இந்த முதல் 16 வசனத்துல முழு பழைய ஏற்பாட்டையும் கொண்டு வந்துட்டார் அவர். சரிங்களா? அப்படி கொண்டு வந்துட்டு எல்லாருடைய பேரையும் எழுதல், எல்லா சந்ததியுடைய பேரையும் எழுதல். அவர் ரொம்ப குறிப்பிட்டு தெளிவா சில பேரை அவர் எழுதாமே வச்சுட்டார். சில தெரிந்து கொள்ளப்பட்ட பெயர்களை மட்டும்தான் எழுதுறார். இப்ப ஏன் எழுதுறாரு, எப்படி எழுதுறாருன்றத 17ஆம் வசனத்துல அவரே சொல்றார். 17 என்ன சொல்றாரு?
இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14, தாவீதிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14. 3-14 உனக்கு பிரிச்சு சொல்றேன். நம்ம ஏற்கனவே பார்க்குறோம், மத்தேயு ஒரு கணக்கு புலி, அவர் வசூலிக்கிறவர், கணக்கு கரெக்டாக எழுதுகிறார். அந்த முழு பழைய ஏற்பாடு வம்ச வரலாறையும் 3 பிரிவை பிரிச்சிருக்காரு. ஏன் இந்த 3 பிரிவை பிரிச்சாரு? இந்த பிரிவை பிரிக்க சொன்னது யாரு? எதுக்கு அப்படி பிரிச்சாரு? நான் கேள்வி கேட்கும். எதுக்கு 3-14 நான் பிரிச்சிருக்கிறேன் அவர் சொல்றாரு? 3-14 மூலமா அவர் என்ன சொல்ல வர்றாரு? இதான் முழு பழைய ஏற்பாடு வேதம். இயேசு முழு பழைய ஏற்பாட்டையும் 3ஆ பிரிக்கிறார். லூக்கா 24 இயேசு என்ன சொல்றாரு? ஆகமங்களிலும் தீர்க்க தரிசனங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்றார். ஒரு யூதனுக்கு 3 பிரிவுனாவே தெரியும், வேதம்னு தெரியும். அந்த 3 பிரிவுன்றது 3 காலகட்டம். ஒன்று முற்பிதாக்களுடைய காலகட்டம், ஆபிரகாம்ல இருந்து தாவீது வரைக்கும் ஒரு காலகட்டம், கடவுள் அவங்களை அழைச்சி எப்படி தேசத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துறார். அதுக்கடுத்து ராஜாக்கள் காலகட்டம், தாவீதுல இருந்து அவங்க சிறைப்படுத்த போகிற வரைக்கும் ராஜாக்கள் ஆண்டாங்க, அப்ப தீர்க்கதரிசி இருந்தான், அது ஒரு காலகட்டம். அப்புறம் ராஜாக்கள் காலத்துல இருந்து அவங்க மறுபடியும் திரும்ப இயேசு பறக்கிற வரைக்கும் ஒரு இருண்ட காலம், கடவுளுடைய எந்த வெளிப்பாடு இல்லாம ஒரு போன காலம். இந்த 3 காலமும் தான் அவனுடைய வேதம், இந்த 3 காலமும் தான் அவனுடைய வரலாறு. அதனாலதான் மத்தேயு உன் வரலாறு, உன் வேதம், இது எல்லாத்துக்கும் இயேசு மிக பொருத்தமானவர், அவர் தான் முழு வேதத்தினுடைய நாயகன்றதுக்காக தான் இந்த 3 பிரிவை தனியா பிரிச்சு அந்த யூதர்களுக்கு சொல்றாரு. அந்த 3-14 தான் இந்த மேல சொல்லப்பட்ட 16 வசனங்களுடைய விளக்கம். சரிங்களா? ரைட். இப்போ அதுல ஆபிரகாம்ல இருந்து ஏன் ஆரம்பிக்கிறார்னா, ஆபிரகாமுக்கு தான் வாக்கு தத்தம் கொடுக்கப்படும். ஆபிரகாமுக்கு என்ன வாக்கு தத்தம்? ஆதியாகமம் 12 அதிகாரம் 1-3 வாசிங்க. ஆதியாகமம் 12 1-3 வாசிங்க. தான் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட இயேசுவை மேசியாவை குறிச்ச வாக்கு தத்தம். இதான் வாக்குத்தத்தம். எல்லா வீட்டுடைய வால் போஸ்ட்லயும் ஒட்டி வச்சிடறோம் அந்த வசனத்தை. சரிங்களா? இதுக்கு அர்த்தம் என்ன? ஆபிரகாமுக்கு என்ன சொல்றாரு ஆண்டவர்? என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் அவனுக்கு? அது இருப்பாய், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். முதல்ல நான் அது உன் சந்ததியை பெருக பண்ணு, உனக்கு திரள் கூட்டமான மக்களை நான் கொடுக்க போறேன், அந்த சந்ததியில இந்த முழு உலகமும் ஆசீர்வதிக்கப்படுதுன்ற அந்த வார்த்தையை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லிட்டு உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் சந்ததி என்று சொல்லி ஒரு வார்த்தையில சொல்றார். உன் சந்ததிகள்னு சொல்ற, உன் சந்ததியில் வரக்கூடிய ஒரு நபர் மூலமா இந்த முழு உலகத்துக்கு ஆசீர்வாதம். முதல் ஆசீர்வாதம், உன்னை திரள் கூட்டமான ஜனங்களாக பெருக பண்ணுவேன், அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். அவனுடைய சந்ததி மூலமா உலகத்துக்கு மகிழ்ச்சி, உனக்கு பிறக்கக்கூடிய உன்னுடைய சந்ததியின் மூலமா முழு உலகமும் மகிழ்ச்சி ஆனந்தத்தை அடையும், இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். இப்ப தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 12-13. 2 சாமுவேல் 7வது அதிகாரத்துல தாவீதுக்கு என்ன ஆசீர்வாதம்ன்றதை அவர் சொல்றார். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 12-13 வசனம். நான் உனக்கு பின்பு உன் பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை
நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தில் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். இப்ப இதுல இருந்து என்ன ஆசீர்வாதம் சொல்றாரு தாவீதுக்கு? தாவீது மூலமா என்ன ஆசீர்வாதம் அவனுடைய சந்ததிக்கு? ஆபிரகாம் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய சந்ததியை ஆபிரகாம்ல தாவீது பார்த்துட்டு இருக்கிறோம். தாவீதுட்ட சொல்றாரு, உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். உனக்கு சாலமோன் பேர சொல்லல, உனக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததின்னு சொல்லல, உன் சந்ததியில ஒருத்தன் தான் சொல்றார். இந்த சந்ததினா அது சாலமோன் கிடையாது, அது இயேசுவை குறித்து ஆண்டவர் அவனை வாக்கு பண்றார். ஆபிரகாமுக்கு சொல்றாரு, திரள் கூட்டமான ஜனங்களை உனக்கு கொடுப்பேன். தாவீதுட்ட சொல்றாரு, உனக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுப்பேன், அது நிலைக்கக்கூடிய ராஜ்யம், அதுல ஒரு குமாரனை கொடுப்பேன், அவன் என்றென்றைக்கும் ஆளுகை செய்வான், அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் சிங்காசனம் உறுதியாக இருக்கும், நான் உனக்கு பிதாவா இருப்பேன், அவன் எனக்கு குமாரனா இருப்பான் அப்படின்றார். அழிக்க முடியாத ஒரு ராஜா உனக்கு தரப்போறேன். இதைதான் யூதை நம்பிட்டு இருக்கிறான். என்ன நம்பிட்டு இருக்கிறான்? தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னபடி நம்மளை திரள் கூட்டம் ஆக்கிட்டாரு. இப்போ நமக்கு ஒரு ராஜா தேவை. தாவீதுக்கு ஒரு வாக்கு தத்தம் பண்ணிருக்கிறாரு, தாவீதுக்குடைய சந்ததியில ஒரு ராஜா வரப்போறாரு. அது சாலமோன் இல்லை, ஏன்னா சாலமோன் தோத்துட்டான், சாலமோன் ராஜ்யத்தை உடைச்சிட்டான், சாலமோன் அந்த வாக்கு தத்தத்துக்கு புறம்பாக்கப்பட்டவன் ஆயிட்டான். அப்ப சாலமோனுக்கு அடுத்து வேற ஒருத்தர் வரப்போறாரு. அவர் தான் நமக்கு உண்மையாகவே இந்த பூமி முழுவதுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்க போறாரு. அவர் தான் உண்மையான ராஜாவா சிங்காசனத்தில் நம்ம ஆளுகை செய்ய போறாரு. இதுதான் யூதனுடைய நம்பிக்கை. அதனாலதான் மத்தேயு இந்த வாக்கு தத்தங்களை முன்னிட்டு அந்த 1ஆம் அதிகாரத்துல அவர்களுக்கு எப்படி அது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நிறைவேறுகிறது அப்படின்னு சொல்றார். இப்படி சொல்லிட்டு முதல் வசனமே ஆபிரகாமின் குமாரன் தாவீதின் குமாரனாக இயேசு. இந்த 2 வாக்கு தத்தத்துக்கும் இயேசு மட்டும்தான் அதிகாரி. இந்த 2 வாக்கு தத்தங்கள் அவருக்குள்ளதான் நிறைவேறுது. அவர் தான் உண்மையான ராஜா. உனக்கு நான் அதை விளக்கப்படுத்துறேன்னா அந்த சந்ததியை சொல்றாரு. அதை சொல்லிட்டு அந்த சந்ததியில முதல் 6 வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, முதல் 6 வசனத்துல ஆபிரகாம்ல இருந்து தாவீது வரைக்கும் உள்ள சந்ததியை சொல்றார். ஆபிரகாம்ல இருந்து தாவீது வரைக்கும் நீ யாரு அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்லும் பொழுது அதை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பழைய ஏற்பாட்டுல எல்லா இடத்துலயும் வம்ச வரலாறு சொல்லும் பொழுது இவனை பெற்றான்னு சொல்ல மாட்டாங்க. இவனுடைய மகன் இவன் மரித்து போனான்னு சொல்லுவாங்க. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல ஆதாமுடைய வம்ச வரலாறுன்னு ஒண்ணு சொல்லுது. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் எடுங்களேன், அப்பதான் உங்களுக்கு இருக்கும். நிறைய வம்ச வரலாறு சொல்லுது, அதுல ரொம்ப வம்ச வரலாறு இங்க 1ல இருந்து 5 வசனம் வரைக்கும் வாசம். அவனை தேவசாயலாக உண்டாக்கினார். அவர்களை ஆண் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார். ஆதாம் சேத்தை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம். அவன் மரித்தான். சேத் 105 வயதான போது ஏனோசை பெற்றான். அதான் திரும்ப நீங்க இப்ப 8வது வசனம் பாருங்க. சேத்துடைய நாளெல்லாம் 912 வருஷம் அவன் மரித்தான். பாத்தீங்களா? இப்ப இந்த வம்ச வரலாறு ஃபுல்லா பாத்தீங்கன்னா, இவன் பெற்றான், இவன் மரிச்சு போனான், இவன் பெற்றான், இவன் வாழ்ந்தான் மரிச்சான், இவன் பெற்றான் வாழ்ந்தான் மரிச்சான் இருக்கும். ஆனா நீங்க மத்தேயுல பார்க்கும் பொழுது மரித்தான்ற வார்த்தையை வராது. அது கம்ப்ளீட்டா ஆபிரகாம் பெற்றான், ஈசாக்கு பெற்றான், யாக்கோபு பெற்றான் 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 வரும். பழைய ஏற்பாட்டுல 1 நாளாகமத்திலே வம்ச வரலாறு இருக்குது, எண்ணாகமத்திலே வம்ச வரலாறு. இது எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா பெற்றதுக்கு அப்புறம் அவங்களுடைய மரணத்தை சொல்லுது. ஆனா இயேசுவினுடைய வம்ச வரலாறு சொல்லும் பொழுது
பெற்று ஜீவன் பெற்ற விஷயத்தை மட்டும் பிரதானமா அந்த 6 பேரை, அந்த 6 வசனத்துல ஆபிரகாம் தாவீது வரைக்கும் சொல்லும் பொழுது ஆபிரகாமும் ஈசாக்க பெற்றாங்கிறார். கரெக்டுங்களா? ஆபிரகாம் கடவுளுடைய வாக்குத்தத்துக்கு உண்மையா இருந்தானா? அவர் சொல்றாரு, உனக்கு ஒரு சந்ததி, அந்த சந்ததியின் மூலமா உலகம் ஆசீர்வதிக்கப்படும், கடற்கரை மணலத்தனையா அந்த சந்ததி இருக்கும்னு சொல்றாரு. அவன் அதை நம்புறான். ஆனா அதுக்கு கீழ்படிஞ்சானா, உண்மையா இருந்தானா? இல்லை. அவன் ஆகார கல்யாணம் பண்றான். அவன் ஈசாக்கு பிறக்கிறத அவனால நம்ப முடியல. அவன் இஸ்மவேல் ஆசீர்வதிங்கன்றான், அவன் வேலைக்காரனை ஆசீர்வதிங்கன்றான். கடவுளுடைய வாக்கு தத்துவத்துக்கு அவன் உண்மையா இல்லை. கடவுள் அதை பொய்யாக்கல. இவன் தான் நான் ஒன்று சொல்றேன், இவன் அதை கீழ்ப்படியாம இருக்கிறான், என் வார்த்தைக்கு உண்மையிலானா இருக்கிறான்னு சொல்லி கடவுள் நிறுத்தாம அவனுடைய தோல்வியின் மத்தியிலும் கடவுள் என்ன செய்யறாரு, அவனுக்கு ஈசாக்க பறக்க வைக்கிறார். சரி, ஈசாக்காச்சும் உண்மையா இருந்தானா? அப்பா செய்த அதே பாவத்தை ஈசாக்கும் செய்யறான். ஈசாக்கு அப்புறம் ஆண்டவர் ஈசாக்கு 2 பிள்ளைகள், ஏசா யாக்கோபை கொடுக்குறாரு. அதுல ஏசா மூத்த பிள்ளை துஷ்டனா மாதிரி புறஜாதியை கல்யாணம் பண்ணி கடவுளை விட்டு சோரம் போறான். ஆண்டவர் யாக்கோபை தெரிந்து கொள்கிறாரு. யாக்கோபும் உண்மையா இருந்தானா? அவனும் உண்மையா இல்ல. அவனும் பல திருமணம் பண்ணி கடவுளுடைய வாக்கு தத்துவத்துக்கு விரோதமா போறான். இப்ப அதனாலதான் அவர் அந்த சந்ததியை சொல்லும் பொழுது அங்க சொல்றாரு, இப்ப ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவை பெற்றான்னு தான் சொல்லணும். ஆனா என்ன, யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரையும் பெற்றான்னு சேர்த்து சொல்றாரு. எந்த வம்ச வரலாறையும் அப்படி சேர்த்து சொல்ல மாட்டான். இப்ப ஏன் யாக்கோபு யூதாவையும் பெற்றான், சகோதரையும் பெற்றான்னு சேர்த்து சொல்றாரு? அதான் ஏன் சொல்றாருன்னு கேட்கிறேன். யூதா கோத்திரம் வருது. வாக்கு தத்த சந்ததியில இப்ப ஈசாக்கு யாக்கோபு ஏசாவையும் பெற்றான்னு சொல்லிருக்கலாமே 2 பேரை. பிரிக்கிறதுக்காக சொல்றாரு. அந்த 12 சகோதரர்கள் கடவுளுடைய வாக்கு தத்துவத்துக்கு எவ்வளவு துஷ்பிரயோகமா வாழ்ந்தாங்க. நீ 12 யூதன் நான் ஒரு யூதன், நான் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஏன் நான் உலகத்துல ஒரு சிறப்பான மனுஷன் நினைச்சிட்டு இருக்கிறான். மத்திய அதெல்லாம் உடைக்கிறார், ஒவ்வொரு வசனமும் உடைக்கிறார். நீ ஆபிரகாமுடைய பிள்ளைன்ற, ஆபிரகாம் யாரு? ஆபிரகாம் சந்ததியில மேசியாவான்னு நம்புறது கரெக்டு. ஆபிரகாம் அந்த மேசியாவுக்கான காரியத்தை எதை அவன் செஞ்சான்? ஏசாக்கு எப்படி வாழ்ந்தான்? யாக்கோபும் அவனுடைய பிள்ளைகளும் எப்படி வாழ்ந்தாங்க? கடவுளுக்கு பயந்து. யாக்கோபே ஒழுங்கா வாழலையே. யாக்கோபுடைய 12 பிள்ளைகளும் 12 விதமா வாழ்ந்தான். 12 பேரும் சேர்ந்து யோசேப்பை கொலை செய்யறான், யோசேப்பை குழியில போறான், யோசேப்பை அனுப்பி விடுறான். 12ல யோசேப்பு தான் கடவுளுக்கு பயந்தவன், யூதா பயந்தவன் கிடையாது. 12ல ஒருத்தன் கூட உருப்படியானவன் இல்லை. ஆனால் தேவன் உன் சந்ததியை கிருபையா காப்பாத்திருக்கிறார்ன்றதை நினைவூட்டாரு. அது அடுத்தவர் அங்க என்ன சொல்றாரு, 3வது வசனம் என்ன சொல்ற, யூதா பாராசையும் சேராவையும் தாமார் இடத்தில் பெற்றான். இதுதான் ஒரு இடி விழுந்த மாதிரி ஒரு யூதனுக்கு இருக்கும் இந்த வசனத்தை வாசிக்கும் போது. ஏன் அப்படின்னா, யூதா பாரேசை பெற்றான் அப்படின்னு தான் சொல்லணும். நியாயமா அப்படிதான். இவன் இவனை பெற்றான்றப்ப யூதா பாரேசை பெற்றான்னு சொல்லலாம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, யூதா அவனுக்கு 2 குழந்தை பிறந்துச்சு. 2 குழந்தை பாரேசு சேரா 2 பேர் பிறந்தாங்க. ஆண் தான். யாக்கோபுடைய 4வது மகன் யூதா கோத்திரம் தான் இயேசு வர்றாரு. அப்ப அதுல பாரேசு சேரான் 2 பேரை சொல்றாரு. பொம்பளைங்க பேர் எங்கேயுமே வம்ச வரலாறுல வரவே வர. பழைய ஏற்பாட்டில் நீங்க ஃபுல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட பெண் பேர் வராது. வந்தா ஒரு முக்கியமான ஒரு இடத்துல மட்டும், நாளாகமத்துல மட்டும் ஒரு சில இடங்கள்ல வருது, வேற எங்கேயுமே வராது. இப்ப ஏன் இந்த இடத்துல மத்தேயு அந்த வார்த்தையை சேர்க்கிறாரு? தாமார் இடத்துல பெற்றாம்பான்றார். ஏன் தாமார் யாரு? இதெல்லாம் பைபிள் படிச்சதான் தெரியும், ஆதியாகமம் படிச்சுன்னு தான் தெரியும். யூதாக்கு தாமார் மருமக, மனைவி கிடையாது. யூதாவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, யூதாவுக்கு 2 பையன் பிறகுறான். மூத்த மகனை ஒரு பொண்ணு கல்யாணம் கொடுத்து அவன் செத்து போயிடறான். 2வது மகனை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவன் அவளை சேர்க்காம அவனும் செத்து போயிடறான். கடவுள் அவனை அடிச்சு கொன்றார். அப்ப அவ கைம்பெண்ணா விதவையா இருக்கிறான். அப்ப இன்னொரு மகன் இருக்கிறான். அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அவளை அனுப்பிச்சு விடுறான். இவ பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் இவன் நியாயப்பிரமாணத்தின்படி அவளை கொடுக்கல. அப்ப அவ என்ன செய்யறா, அப்ப பண்றதுமே தப்பு தான். அவ ஒரு வேசி மாதிரி வேஷம் போட்டு
அவனோட உறவு கொண்டுதான் இந்த 2 பேரும் பிறகுறான். போதுங்களா? அப்படிதான் பிறகுறான். இப்போ இத போய் ஒரு யூதன் நான் வம்சம் இப்படிப்பட்டதுன்னு வெளியரங்கமா சொல்லுவானா? சொல்ல முடியுமா? இவன் சொல்றான், நாங்க யூதா கோத்திரம், எங்க கிட்டதான் வேதம், எங்க கிட்டதான் மேசியா வரப்போறாரு, நாங்க தான் சிறப்பு கோத்திரம்ன்றான். அதே உங்க அப்பா யாரு உனக்கு தெரியுமாடா கேட்கிற? உன் பிறப்பு என்னங்களா? உங்க அப்பா யூதாவுடைய மகன் எப்படா பிறந்தான்? அந்த எழுதும் பொழுது மத்திய அதான் அவனுடைய எல்லா பெருமைகளையும் உடைக்கிறார். தாமார் யாரு? அவ இஸ்ரவேலே கிடையாது, அவர் யூத ஸ்திரீ கிடையாது, ஒரு புறஜாதி. அவ மூலமா பிறந்தவன் தான். உன் தகப்பன் ஆபிரகாமு யோகியம் கிடையாது, ஈசாக்கு யோகியம் கிடையாது, யாக்கோபு யோகியம் கிடையாது, யூதா யோகியம் கிடையாது. அடுத்தது என்ன சொல்றாரு? பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான், எஸ்ரோம் ஆராமை பெற்றான். அதெல்லாம் நீங்க பைபிளை வாசிங்கன்னா தெரியும். அவங்கெல்லாம் எவ்வளவு சோரம் போனவங்க. அவங்கெல்லாம் கடவுளுக்காக எந்த பெரிதான காரியத்தையும் விசுவாசத்தையும் செய்யலை. அவங்களுடைய பேர் மட்டும் இருக்குது பைபிள்ல. அவங்களாம் எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்க வாழ்க்கை இல்லை, விசுவாசமா இல்லை. அதான் தேவன் அதை சொல்லலை. நாளில் சொல்றாரு, ஆறாம் அபினதாபை பெற்றான், அபினதாப் நகசோனை பெற்றான். நகசோன் யோசுவா காலத்துல யூத கோத்திரத்தினுடைய ஒரு பெரிய தலைவி, சொல்லுங்களா? அப்ப அந்த நகசோன் சல்மோனை பெற்றான்றார். 5வது வசனத்துல சொல்றாரு, சல்மோன் என்ன சொல்றாரு? இங்க ஒரு வார்த்தையை சேர்க்கிறார், போவாசை பெற்றான்னு சேர்க்கல. போவாச ஏன் ராகாப சேர்க்கிறார் உள்ள? 2வது ஒரு பெண்ணை சேர்க்கிறார். ராகாப் யாரு? ராகாப் ஒரு கானானிய ஸ்திரீ, ராகாப் ஒரு விபச்சாரி. இப்போ இந்த நகசோன் என்கிற அந்த அவனுடைய மகனான சல்மோன் மிக முக்கியமான ஒரு மனுஷன், ஒரு தலைமை. அவன் ராகாபின் இடத்துலதான் போவாச பெற்றெடுக்கிறான். ராகாப் என்கிற ஒரு வேசிய திருமணம் பண்ண, உன் கோத்திரம் தான் பெருசுன்ற, புறஜாதி எல்லாம் அயோக்கியன்ற, நீ மட்டும்தான் கடவுளுக்கு பயந்தவன்ற முற்பிதாக்களுடைய வாழ்க்கை எவ்வளவு மோசம் உனக்கு தெரியுமான்னு தான் அவர் சொல்றார். அடுத்தவர் எங்க என்ன சொல்றாரு? போவாஸ் ரூத்து சேர்க்கிறார். 3வது ஒரு பெண்ணு இங்க வர்றா. ரூத்து பேரை ஏன் சேர்க்கிறாரு? மோவாபிய ஸ்திரீயாவ. மோவாபியம் கடவுளுடைய ஆலயத்துக்குள்ள வரக்கூடாது, கர்த்தருடைய மக்களோடு சேரக்கூடாது. அதான் கடவுளுடைய நியாயப்பிரமாணம் சொல்லுது. இஸ்ரவேலுக்கு துரோகம் பண்ண ஒரு சந்ததி. அந்த சந்ததியில ஆண்டவர் ரூத்தை எடுத்து, ரூத்து மூலமா ஓபேத்துன்றவன் பறக்கிறான். இந்த ஓபேத்து ஈசாயை பெற்றான், தாவீதுடைய அப்பா ஈசாய். ஈசாயுடைய பக்தி நமக்கு எதுவும் தெரியாது. 6வது வசனம் சொல்லுது, ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான் சொல்றது. இவனை மட்டும்தான் தாவீது ராஜான்னு சொல்றார். மற்ற எல்லாருடைய வாழ்க்கையும் எவ்வளோ அயோக்கியமா இருக்குது, எவ்வளோ மோசமா இருக்குது. நீ என்னமோ யூதன்ற, மேசியாவை எதிர்பார்த்தன்ற, மேசியா தான் உனக்கு எல்லான்ற முற்பிதாக்கள்ல ஒருத்தையும் கூட உருப்படியா இல்லை. தாவீது ஒருத்தன் தான் தேவனுக்கு உண்மையுள்ளவனா, தேவனுக்கு பிரியமா இருந்தான். சொல்றாரு, இருதயத்துக்கு ஏற்றவன், நீ கட்டளைகள் உண்மையா கை கொண்டு. அதனாலதான் தாவீத ராஜான்னு சொல்றாரு. இது பின்னாடி இருக்க எல்லாருமே ராஜா தான். சாலமோன் ராஜா தான், ரெகெபயாம் ராஜா தான். அங்கெல்லாம் ராஜான்னு வரல. அவனை மட்டும்தான் சொல்லுது, தாவீது ராஜாவை பெற்றான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த முதல் 6 வசனத்துல கடவுள் மத்தேயு மூலமா அந்த யூதனுக்கு என்ன சொல்றாரு? முற்பிதாக்கள் யாரு? யூத சந்ததி நாங்க, எங்க மூலமா தான் ராஜா வரப்போறாரு, நாங்க தான் ராஜாவுக்கு உண்மையான மக்கள், நாங்க தான் ராஜாவை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்னு சொல்றியே. உன்னுடைய சந்ததியில உன்னுடைய தகப்பனார்கள், உன்னுடைய பாட்டன்கள், இவங்கெல்லாம் கடவுளுக்கு உண்மையா இருந்தானா? கடவுளுடைய இந்த ராஜரீக திட்டத்துக்கு பயந்து வாழ்ந்தானா? நீங்க எல்லாரும் கடவுளுடைய வார்த்தையை புறந்தள்ளி ஆபிரகாம்ல இருந்து ஈசாய் வரைக்கும் கடவுளுக்கு எந்த ஒரு மனிதனும் உண்மை இல்லைன்றத சொல்றார். யூத வம்ச வரலாறுல காணப்படக்கூடிய பலதரப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலிருந்து அவர்களுடைய பெண்கள் இருந்து எல்லாம் துன்மார்க்கமான மனிதர்கள்ன்றதை மறந்துடாது. கடவுள் கிருபையா உன்னை காப்பாத்தி வச்சிட்டு இருக்கிறாரு. ஆபிரகாம்ல இருந்து தாவீது வரைக்கும் தேவனது கிருபையினால அந்த சந்ததி உயிர் பெற்று இருக்கிறது. ஆகமங்கள், நீ 5 ஆகமங்கள், ஆதி ஆகமத்துல இருந்து சாமுவேல் வரைக்கும் நீங்க அந்த வரலாறு தான் சொல்றாரு. ஆதி ஆகமத்துல இருந்து 1 சாமுவேல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவன் கிருபையினால மனிதனை எப்படி சந்திக்கிறார்னு தான் சொல்றாரு.
அதான் மத்தேயு அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு, நீ உன் சந்ததியை குறித்து பாராட்டாத, உன் வரலாறை மறந்துடாத, நீ பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. மேசியா உனக்கு அனுப்பப்படணும்னு சொன்னா உனக்கு தகுதி கிடையாது, உனக்கு எந்த அருகதையும் இல்லை. நீயும் உன்னுடைய முற்பிதாக்களும் கடவுளுடைய கிருபையால மட்டும்தான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு யூத சமுதாயம் உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் கடவுளுடைய கிருபைன்றதை மறந்துடாது. அததான் இந்த முதல் 6 வசனங்கள்ல அந்த 17ல சொல்லப்பட்டபடி ஆபிரகாம்ல இருந்து தாவீது வரைக்கும் 14 தலைமுறை, இந்த தலைமுறை கிருபையை பெற்று வாழ்ந்த தலைமுறைன்றதை மறந்துடாத. இயேசு அவங்களுக்கு ராஜாவா சொல்லணும்னு சொன்னா முதல்ல நீ தெரிஞ்சுக்க, இந்த ராஜா தேவ கிருபையினால அனுப்பப்பட்ட ராஜா. இந்த ராஜா நீ ஒழுங்கா வாழ்றதுனால அனுப்பப்படலை, நீ யோக்கியமா இருக்குன்றதுக்காண்டி இந்த மேசியா உனக்கு கொடுக்கப்படலை. இந்த மேசியா கடவுளுடைய சுத்த கிருபையினால கொடுக்கப்படுகிறார். அவ்வளவு தூரம் அந்த ஜனத்தை அழிக்க விடாம ஆபிரகாம் செஞ்ச பாவம், ஈசாக்குடைய பாவம், யாக்கோபுடைய பாவம், யூதாவுடைய பாவம், இது எல்லாத்தையும் கடவுள் பொறுத்து அவங்க சவுல ராஜாவாக்குறாங்க. கடவுளை பக்தி இல்லாத ஒருத்தனை ராஜாவாக்கிய பொழுதும் கூட கடவுள் பொறுமை காத்து அவங்களுக்கு இரக்கம் பாராட்டி தன்னுடைய சித்தப்படி ஒரு ராஜாவை ஏற்படுத்தி அவங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை உறுதி செஞ்சார். அவங்க உண்மையற்று இல்லாம இருந்தாலும் தேவன் உண்மையுள்ளவரா தனது கிருபையை வெளிப்படுத்தினார். இப்ப மேசியாவாகிய இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது முதல்ல நீ என்ன தெரிஞ்சுக்கணும், இவர் கிருபையை வெளிப்படுத்த வந்த ராஜா. மனிதனுடைய எந்த கிரியைகள்னால அல்ல, தேவ கிருபையினால வந்த ராஜா. அதான் முதல் 6 வசனத்துல அவர் சொல்றார். 7ல இருந்து 10 வசனத்துல இங்க மத்தேயு யார சொல்ல வரான்னு சொன்னா ராஜாக்களுடைய வரலாற சொல்றார். 17ல சொன்னபடி தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம், அதான் ராஜாக்களுடைய காலம். ராஜாக்கள் புத்தகம், தீர்க்க தரிசன புத்தகம், இதுல எல்லாம் உள்ளடங்கி இருக்கு. இப்ப அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாருடைய பேரையும் சொல்லல, சில பேரை தான் சொல்றார். நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா அதுல 14 ராஜாக்களுடைய பேர் வருது. ஆனா அவங்கள குறிச்ச எல்லா நிகழ்வுகளையும் சொல்லாம ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் அவர் சொல்றார். என்ன சொல்றாரு, ஈசா தாவீது ராஜாவை பெற்றான். இப்ப தாவீது ராஜா என்ன சொல்லுது அந்த வசனம், இப்ப இதையும் சேர்த்து சொல்றாரு. ஆமா அப்படிதான சொல்லுது. வரலாம், நல்லவங்க சதியில் வந்திருக்கலான்றீங்களா? இது கொஞ்சம் மோசமானவங்களா இருக்கிறா, மற்றவங்க நல்லவங்களா இருக்கிறாங்கன்றீங்க. சரி, இவனுக்குன்னு இருந்த மனைவியில யாரு கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தா, யாரு உண்மையா இருந்தா? இவன் உண்மையா இருந்தானா? அதான் அவர் என்ன சொல்றாரு, தாவீது ராஜா பத்சேபாள் இடத்தில் கூட சொல்லல. உரியாவின் ஆண்டவர் பாத்தீங்களா, உரியாவோட பேரை இங்க எழுதி வச்சிருக்கிறார். அவன் எழுதி வைக்கிறாரு. அவன் உரியான்றவன் யாரு? அவன் இஸ்ரவேல் கோத்திரம் தானே கிடையாது. அவன் ஒரு ஏத்தின் புத்திரன், அவன் ஒரு புறஜாதி, கடவுளை அறியாத நீக்குரோக்காரையன்னு சொல்லாங்க பாத்தீங்களா, அந்த கூட்டம். அதுல இருந்து தேவன் அவனை தெரிந்தெடுத்து தாவீதுக்கு உண்மையுள்ள வேலைக்காரன். அவன் உரியாவை போல ஒரு உண்மையால ஒரு வேலைக்காரனை பைபிளை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. இவன் அவன் மனைவியை அபகரிச்சு வச்சு அதெல்லாம் நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா கடவுளுடைய நீதியையும் கடவுளுடைய இறக்கத்தையும் பார்க்கலாம். அவனை கொல்றதுக்கு அவன் கையிலேயே கடிதத்தை கொடுத்து அனுப்பி விடுறான். உரியா கடிதத்தை திறந்தானா தாவீதுடைய பதவி காலி, சம்சமே இல்லாம ஆயிருப்பான். அவனை கொல்றதுக்கு அவனுடைய படையில வச்சு வஞ்சகமா அவனை கொலை செய்ய அனுப்புறான். இவன் யுத்தத்துக்கு போகாத வீட்டுக்கு போ அப்படின்றான், வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருன்றான். நான் போர்ல படை செத்துக்கிட்டு இருக்குது, நான் எப்படி வீட்டுக்கு போறது, நான் இங்கதான் இருப்பேன்னு அரண்மனை வாசல்ல விழுகிறான் உரியா. இவன் அவனுக்கு சாராயெல்லாம் ஊத்தி கொடுத்து வீட்டுக்கு போன்றான். ஆமா, அவனுடைய மனைவி கர்ப்பம் ஆயிட்டான். அந்த கர்ப்பத்துக்கு அவன் காரணம், நான் காரணம் இல்லைன்னு சொல்றதுக்காண்டி அவன் புருஷனுக்கு ஊத்தி கொடுத்து வீட்டுக்கு போன்றான். அவன் போகவே இல்லை கடைசி வரைக்கும். அவன் கடைசி வரைக்கும் அவன் அவ்வளோ மதுபானத்துல இருந்தாலும் அவன் வீட்டு வாசப்படியில கிடக்குறான். அப்ப கூட தாவீதுக்கு புத்தி வரவே இல்லை. அவனை கொலை செய்யறதுக்கு யோவாபுக்கு லெட்டர் எழுதி, எதிரி படை வரும் பொழுது மும்முரமா போர் இருக்கும் பொழுது நீ அவனை முன்னாடி விட்டு எல்லாரும் விலகி வந்திருக்கின்றான்.
அதை எழுதி அவன் கையிலே கொடுத்து அனுப்புறான். ஆமா, இதான் நீ பைபிள் வாட்சாதான் இந்த நம்ம தெரிஞ்சுக்கணும். தாவீது செய்யறான். அதனாலதான் அதான் படிச்சீங்கன்னா எல்லா விளக்கம் இருக்கு. நான் இல்லாத ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இருக்கிறதே சொல்றேன். பைபிள் சொன்னதான் நான் சொல்றேன், இல்லாத ஒண்ணு நான் சொல்லல. நம்ம வாசிக்கிறதுக்கு நேரம் கொடுக்கல, உட்கார்ந்து ஒழுங்கா வாசிச்சோம்னா நமக்கு நல்லா புரியும். புரியுங்களா? இப்போ அததான் ஆண்டவர் அந்த உரியாவை கொண்டு வந்து இங்க நிறுத்துறாரு. இவன் யூதன்ற பெருமை பாராட்டணும். உனக்கு உரியா யாருன்னு தெரியுமா? தாவீது ராஜா. தாவீது ராஜாவுடைய யோகியது என்னன்னு போய் நீ சாமுவேலை படின்ற. நீ கும்புற, நீ பெரிய பெருமை பாடாத தாவீது எவன்றத போய் படி. தாவீது கீழே வேலை பார்த்த உரியான்னு ஒருத்தர் இருக்கு, அவன் வாழ்க்கையை போய் படின்ற. உரியா ஒதுக்கப்பட்டவன், மத்தேயுவை போல. உரியா ஒரு புறஜாதியா, உரியா ஒரு விக்கிர வழிபாடுக்காரன். ஆனா அவன் தேவனுக்கும் தேவ மனிதனுக்கும் உண்மையா வாழ்ந்து செத்த ஒரு மனிதன். இன்னோசென்ட்டா தான் உயிரை பணையம் வச்சு செத்து போனவர். அதனால உரியாவோட பேர் ஆண்டவர் இங்க கொண்டு வராரு. உரியாவின் மனைவியா இருந்த இடத்தில் சாலமோனை பெறான். தாவீது ரொம்ப யோகியெல்லாம் நினைச்சிருக்காத. தாவீதின் மூலமா கடவுளுடைய மகிமை பிரஸ்தாபம் பண்ணிச்சுன்னு நினைக்காத. தாவீது கிருபையால நிலைநிற்க பண்ணினார். சரிங்களா? அதுக்கடுத்து யாரு? சாலமோன். சாலமோனை குறிச்சு ஒன்றும் பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. பிரம்மாண்டமா வாசிக்கும் பொழுது உலகமே ஆச்சரியப்பட்டுச்சு. அவ்வளோ ஞானம் இருந்துச்சு, அவ்வளோ ஐஸ்வர்யம் இருந்துச்சு, அவ்வளோ புகழ் இருந்துச்சு. அது மனித பார்வையில் நீங்கள் சொல்லலாம். கடவுள் சாலமோனை குறிச்சு எந்த புகழ்ச்சியும் கொடுக்கவே இல்லை. பைபிள்ல நீங்க எங்க புதிய ஏற்பாட்டில் வாசி பார்த்தா சாலமோனை குறிச்சு புகழ்ச்சியே கிடையாது. தாவீதுடைய பேர் வர்ற அளவு கூட சாலமோனுடைய பேர் எங்கேயுமே வந்தது வெரி ரேரா தான் ஆண்டவர் பயன்படுத்துறார். அந்த இடத்துலயும் சாலமோனுடைய எந்த மேன்மையும் பைபிள் எங்கேயுமே சொல்லுங்க. சாலமோன் அநேக விக்கிரக வழிபாடுக்குள்ள போய் விபச்சாரத்துக்கு போய் ராஜ்யத்தை உடைச்சு போட்டான். தாவீது அதுக்கு விதை போட்டான். கடவுளுடைய ராஜ்யம் செதஞ்சு போறதுக்கு தான் குடும்பத்தை தாவீது கெடுத்து போட்டான். அதனுடைய விளைவு ராஜ்யம் ஃபுல்லா உடைஞ்சு போச்சு. எரேபயாம் 2 ராஜ்யமா போச்சு. அதுக்கடுத்து நம்ம வாசிக்கிற அபியா, ஆசா, யோசபாத்து, யோராமு, உசியா, யோதாமு, ஆகாசு, எசேக்கியா, மனாசே, ஆமோன், யோசியா, 10-11 வசனம் தான் சொல்லுது. கடைசியில யோசியா எகோனியாவையும் அவனுடைய சகோதரையும் பெற்றான். ராஜாக்களுடைய வம்ச வரலாறு 7-10-11 வசனங்களை சொல்லி முடிக்கிற. இப்ப இந்த ராஜாக்கள் வம்ச வரலாறை குறிச்சு என்ன அங்க சொல்றாரு? முற்பிதாக்கள் வீழ்ந்து போனா நீங்க ஏற்படுத்தின ராஜாக்களும் வீழ்ந்து போனா அந்த ராஜாக்கள் ஒருத்தனும் எவனும் உண்மையுள்ளவனாக இல்லை. நீங்க அபியால இருந்து ஆசால இருந்து யோசபாத்துல இருந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா உச்சியில இருந்து எவ்வளவு துன்மார்க்கமா அந்த சந்தை வீழ்ந்து போச்சுன்றதான் சொல்லுது. 1-2 எசேக்கியா, யோசபாத்துன்னு ஒரு சிலர் கொஞ்சம் பாதி நல்ல ராஜாக்களா இருந்து அவங்களுக்கு கடைசியில சீரழிஞ்சு போனதான் நம்ம பார்க்கணும். அதுல ஒருத்தர் கூட உருப்படியா ஆண்டவர் தான் தாவீதை போல யாரும் இல்லை, தாவீதை போல யாரும் இல்லைன்னு திரும்ப திரும்ப ராஜாக்கள் அவர் சொல்றார். இந்த முழு ராஜாக்களும் அந்த மக்களை காப்பாத்தினானா? முழு ராஜாக்களும் தாவீது கொடுத்த வாக்குத்தத்துக்கு உண்மையா உள்ளவனா இருந்தானா? தேவனுக்கு உண்மையாளவனா இருந்தானா? இல்ல. அந்த முற்பிதாக்கள் செஞ்ச பாவத்தை விட இந்த ராஜாக்கள் இன்னும் அதிகமான பாவத்தை கூட்டினா. இந்த ராஜாக்கள் விபச்சாரத்தையும் விக்கிரக வழிபாட்டையும் துன்மார்க்கத்தமா கூட்டி அந்த தேவன் எப்படி அடிமைத்தனத்துல இருந்து அந்த சந்ததியை காப்பாத்தி பாலும் தேனும் மூடுகிற கானான் அந்த சந்ததியை பெருக பண்ணினாரோ, இவங்க எல்லாம் மறுபடியும் அந்த சந்ததியை அந்த தேசத்தை ஃபுல்லா அழிச்சு மறுபடியும் அவங்கள அடிமைத்தனத்தை கொண்டு போயிட்டாங்க பாபிலோன். அதான் அவர் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனன்றதை சொல்றார். ஒரு யூதன் நான் வாழ்க்கையில மறக்க நினைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனது. அவன் எங்கேயுமே தனது வரலாற்றில் பதிவு செய்ய மாட்டான். ஏன்னா அது அவனுக்கு ஒரு அவமானம். தான் சொந்த நாட்டை இழந்து, தன்னுடைய தேவாலயத்தை இழந்து, கடவுளுடைய நியாய பிரமாணத்திலிருந்து இன்னொரு ராஜ்யத்துக்கு போய் அடிமையாக இருண்ட காலத்துல அவங்க வாழ்ந்த ஒரு காலம். அதை யாரும் நினைக்க மாட்டான், பேச மாட்டான், எழுத மாட்டான். ஆனா மத்தேயு அதை எழுதுறாரு. நீ மேசியாவை எதிர்பார்த்துட்டு இருக்கிற உன் ராஜாக்கள் உனக்கு மேசியா என்கிற தாவீதை போல ஒரு ராஜாவை எதிர்பார்க்கிறியே, ஏற்கனவே தாவீது உன்னை எப்படி ஆட்சி பண்ணா, தாவீதுடைய சந்ததி உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்தினதுன்றதை மறந்தாத. உனக்கு வேண்டியது தாவீதை போல ஒரு அரசன் கிடையாது. தாவீதை போல ஒருத்தன் வந்தான்னு சொன்னா இதுதான் உனக்கு நடக்கும். ராஜாக்களுடைய ஆட்சி கிடையாது. இஸ்ரவேலுக்கு ராஜாக்களை கடவுள் விரும்பவே இல்லை.
இஸ்ரவேலை ஒரு ராஜா ஆளணுன்றது கடவுளுடைய சிந்தையிலே இல்லை. கடவுள் சொல்றாரு, நான் உனக்கு ராஜாவா இருக்கிறேன், நான் உனக்கு பாதுகாவலரா இருக்கிறேன், தேசத்துல எவனும் கை வைக்க முடியாது, என்ன நம்புன்றார். அவங்க எல்லாம் ஒண்ணு கூடி அதெல்லாம் இல்லை, புறஜாதி மாதிரி எங்களுக்கு ராஜா வேணும், அந்த ஊர்ல ராஜா இருக்கிறான், இந்த நாட்டுல ராஜா இருக்கிறான், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்க. அதனால அவர் அவங்க இதுல ஒருத்தனை தேர்ந்தெடுத்து சவுல அனுப்புனார். நீங்க வச்சுக்கோங்க, நீங்க கேட்டீங்களே, சாமுவேல்கிட்ட சொல்றாரு, அவங்க ராஜாவை கேட்டது என்னைய நிராகரிச்சதுக்கு சமானம், என்ன நான் ராஜாவை ஆளக்கூடாதுன்றதுக்காண்டி தான் இவங்க ராஜாவை கேட்கிறாங்க. தேவன் அவர்களுக்கு ராஜாவாக இருந்தாங்க, அவங்க அவரை நிராகரிச்சு மனித ராஜாக்களை விரும்பினாங்க. இந்த மனித ராஜாக்கள் அவங்கள கடவுளுக்கு நேரா நடத்துறதுக்கு பதிலா தங்களுக்கு நேரா நடத்தி அவங்க தோற்று போய் அடிமையாகி எல்லா ஜனங்களையும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தார். இதுதான் தாவீதுல இருந்து பாபிலோனுக்கு சிறை போட்ட கால வரைக்கும் இந்த மோசமான சந்தை தான்பா நீயே. உனக்கு என்ன ராஜா வேணும்னு கேட்டுட்டு இருக்கிற, எந்த மாதிரி ராஜா வேணும்? தாவீதை போல மறுபடியும் ஒரு ராஜா வந்தா மறுபடியும் இதே அடிமை தண்டுக்கு தான் நீ போவ. உனக்கு வர வேண்டியவர் மனித வல்லமையுள்ள ராஜா கிடையாது, உனக்கு வர வேண்டியவர் தேவ வல்லமையுள்ள ராஜா. இவன் எல்லாம் தாவீதை போல ரோமர்களால அடிமைத்தனத்துக்கு உள்ளாக்கி இன்னொரு ஒரு தாவீது வருவான், இன்னொரு ஒரு சாலமோன் வருவான்னு பார்த்துட்டு இருக்கிறான். அது வந்தா வேஸ்ட் பண்ற. உனக்கு மனித வல்லமையுள்ள ராஜா தேவை இல்ல, தேவ வல்லமையை கொண்ட ராஜா தேவை. தேவ பலத்தை கொண்ட, தேவ ஞானத்தை கொண்ட, தேவனது பிரதிநிதியாக தேவ குமாரன் உனக்கு தேவை. அப்பதான் நீ இயேசுவ அந்த மேசியா யாரு நீ சரியா புரிந்து கொள்ளணும்னு சொன்னா, இந்த ராஜான்னா யாருன்னு முதல் நீ சரியா தெரிஞ்சுக்க. உனக்கு அனுப்பப்பட்ட ராஜா இந்த மனித ராஜா இல்ல, மனித அரசாங்கத்துல அவர் உட்கார வரல, அவர் தேவ பிரதிநிதியா தேவ ஆளுகைக்குள்ளாக தேவ வல்லமையால் நிரப்பப்பட்ட ராஜான்றதை சொல்றதுக்கு தான் இந்த 7ல இருந்து 11 வருஷத்தை அவங்களுக்கு சொல்றார். அதுக்கு அடுத்து 3வது ஒரு 14, 12ல இருந்து 16 வரைக்கும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எக்கோனியா சலாத்தியலை பெற்றான், சலாத்தியல் செருபாபேலை பெற்றான், அபியூது, எலியாக்கிமு, ஆசோரு, சாதோக்கு, ஆகீமு, எலியூத்து, எலையாசார், மாத்தான், யாக்கோர். அடுத்து ஒரு 13 பேர் வருது. இப்ப இவங்களை பத்தி பைபிள் என்ன சொல்லுது? இவங்களை பத்தி ஒரு வார்த்தையும் சொல்ல, ராஜாக்களை குறிச்சாச்சும் அங்கங்க அவங்களுடைய வாழ்க்கையை சொல்லுது. இந்த அடிமைத்தனத்துக்கு போனதுல செருபாபேல்ன்ற ஒருத்தனை பத்தி தான் பைபிள் சொல்லுது. எக்கோனியான்ற ராஜாக்கு அப்புறம் செருபாபேல் எஸ்ரா காலத்துல, நெகேமியா காலத்துல அவங்க அடிமைத்தனத்துல இருந்து திரும்பி வரும் பொழுது யூத ராஜ சமுதாயத்துல இன்னும் ஒருத்தன் ராஜாவினுடைய சந்ததியில உயிரோட இருக்கிறான், அவன் தான் செருபாபேல். செருபாபேல் ராஜாவா இல்ல, ஆனா தேவன் இந்த ராஜ சந்ததியை இன்னும் அழிக்காம விட்டு வச்சிருக்கிறார். இந்த ராஜாக்கள் எல்லாம் பாவம் செஞ்சனாலதான் அடிமைக்கு ஒப்பு கொடுத்தார். ஆனாலும் அவங்கள முற்றிலும் அழிக்காம அந்த சந்ததி அழியாம ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிதான் செருபாபேல்ட்ட சகரியா, ஆகாய், நெகேமியாட்ட செருபாபேல் சந்ததியில மேசியா வர போறான்ற ஒரு விஷயத்தை அவங்களுக்கு முன்வைக்கிறார். செருபாபேல் ஆனா அது மோபிபோசேத்துக்கா, இது அவங்க அடிமைத்தனத்துக்கு அப்புறம் வந்தது. அந்த சலாத்தியலுடைய மகன் சிறைப்பட்டு போன வந்ததுல இருந்த ராஜகுமார், அவன் ராஜாவா இல்ல, சாதாரண ஒரு மனுஷனா யூதர்களுடைய அவங்க திரும்பி வரும்பொழுது தலைவர்களாக அனுப்பப்படுறாங்க. ஏன்னா ராஜகுமாரனால அவன் மூலமா சில பேர் வர்றாங்க. அதான் நெகேமியா எஸ்ரா காலத்துல அவன் கூட இருந்து அந்த மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவனா இருக்கிறான், அவ்வளவுதான். இப்ப அதுக்கப்புறம் வரக்கூடிய எந்த மனிதனை பத்தி நமக்கு தெரியாது. பைபிள் அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய எலியாக்கிமு, ஆசோரு, சாதோக்கு யாரையுமே சொல்லலை. இதெல்லாம் அவங்க அடிமைத்தனத்துல இருந்து அதுக்கப்புறம் இயேசு வரைக்கும் இருந்தக்கூடிய சந்ததி. ஏன் அதெல்லாம் சொல்லலை? அவங்க சொல்ற அளவுக்கு அவங்க வாழ்க்கை ஒன்றும் இல்லை, அதான் சொல்லலை. அவங்க யாரும் விசுவாசமா பக்தியோடு வாழலை. அவங்க திரும்பி வந்தும் கூட தேவனுக்கு பயந்து உண்மையா இல்லை. அவங்க ஆராதனை போலி ஆகி போச்சு. வெளியே இருந்து பாரம்பரியங்களை கொண்டு வந்தான். பரிசேய மார்க்கம், சதுசேய மார்க்கம், வேதபார மார்க்கம்லாம் அப்பதான் உருவாக்குறாங்க. பாரம்பரிய சடங்கெல்லாம் போய் இருந்த கொஞ்ச நெஞ்ச ஆவிக்குரிய உணர்வெல்லாம் விட்டு இன்னும் ஒட்டு மொத்தமா தங்களுடைய மேன்மைகளையும் தங்களுடைய வாக்கு தத்துவங்களையும் உணராத ஒரு நிலைக்குள்ளாக போயிட்டாங்க. அதனாலதான் அந்த சந்ததியில 16ல் அவர் என்ன சொல்றாரு? மாத்தான் யாக்கோபை பெற்றான். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார்.
இவ்விதமாய் உண்டான அதுதான் 16ல அங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த பெற்றான்ல அங்க ஒரு வித்தியாசத்தை சொல்றாரு. யாக்கோபு யோசேப்பை பெற்றான்னு சொல்லல, மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். இன்னொரு பெண்ணோட பேர் வருது, 5ஆவதா ஒரு பெண்ணோட பேர் வருது. இந்த சந்ததியில கிட்டத்தட்ட 5 பெண்களுடைய பேரை சொல்றாரு. அதுல 4 பேரு துன்மார்க்கமா இருந்தவங்க, அல்லது புறஜாதி மக்களா இருந்தவங்க. ராகாபு, தாமாரு, ரூத்து, பத்சேபால் 4 பேருமே புறஜாதி, யாருமே இஸ்ரவேல் கிடையாது. அதுல பத்சேபால், ராகாபு, தாமார் 3 பேரு விபச்சாரத்துல ஈடுபட்டவர்கள், திருமண உறவுல கலங்கப்படுத்தினார். அதுல ரூத்தும் மரியாள் தான் ரொம்ப யூனிக்கான ஆளு. அதனால தேவன் மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். மரியாளுடைய பேரை அங்க முன்னிலைப்படுத்துறார். அப்படி முன்னிலைப்படுத்துறது மாத்திரம் இல்லாம யோசேப்பு கிறிஸ்துவை பெற்றான்னு சொல்லல, யோசேப்பு கிறிஸ்துவை பெற்றான்னு சொல்லல, மரியாள் கிறிஸ்துவை பெற்றாலும் சொல்லல. இதுக்கு முன்னாடி வரைச்சு பார்த்தீங்கன்னா இவன் பெற்றான்னு சொல்லுது, இல்ல இவளிடத்துல இருந்து பெற்றான், இவள் மூலமா பிறந்தான்னு சொல்லுது. இயேசுக்கு இது ரெண்டையுமே சொல்ற. அவர் யோசேப்புனாலையும் பெறல, மரியாள்னாலையும் பெறல. வசனத்தை ஆண்டவர் பெருஞ்சுக்காரு பாருங்க. அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்த, அவர் பிறந்தாரு, அவ பெறல, அவ பெற்று எடுக்கல, அவர் வாலண்டியரா உள்ள வந்து பிறந்தார், அவர் மனமும் வந்து பிறந்தார். அதனால அது என்ன சொல்லுது, அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். இப்ப முதல்ல இவர் கிருபையினால வந்த ராஜா, அவர் தேவ வல்லமையினால வந்த ராஜா. 11-16 அவர் தேடி வந்த ராஜா. அவங்க யாரும் யோசேப்புக்கு தான் அடையாளமே தெரியல, தான் யூதா கோத்திரம், தான் தாவீதின் குமாரனே தெரியாம இருக்கும். அவன் சந்ததியின் மூலமா மேசியா வரப்போறான்றதே அவனுக்கு தெரியல. அந்த சந்ததி ரொம்ப செருபாபேல் இருந்து அந்த ராஜ பதவியில இருந்து அதுக்கப்புறம் அவர்கள் சோரம் போய் நியாயமா சொன்னா யோசேப்பு யூதா கோத்திரத்துக்கு மூப்பனா இருந்திருக்கணும், தலைவனா இருந்திருக்கணும். யோசேப்பு எப்படி இருக்கான், தச்சு வேலை பண்ணக்கூடிய ஒரு சாதாரண ஏழையா இருக்கிறான். அப்ப அந்த முற்பிதாக்களுடைய வாழ்க்கை எவ்வளவு சோரம் போய், எவ்வளவு கடவுளற்று தங்களுடைய வாக்கு தத்தங்களையும் அடையாளங்களையும் மறந்து இருக்கிறாங்கன்றதான் காட்டுது. எவனும் தேடலை, எவனும் கூப்பிடலை, எவனும் ஜெபிக்கலை, எவனும் தாவீதை போல ஒரு ராஜாவை கேட்கல. அவரா வாலண்டியரா காலம் நிறைவேறின பொழுது கலாத்தியர்ல சொல்லுது, ஸ்ரீனிடத்தில் அவர் பிறந்தார், அவர் பெற்றுக்கொள்ளப்படலை, அவராக முன்வந்து பிறந்தார். இந்த உலகத்துல எந்த பிறக்கும் அப்படி கிடையாது. எந்த குழந்தையும் நான் வந்து பறக்கிறேன்னு பறக்காது, எல்லாரும் பெற்றுக்கொள்ளப்பட்டு பறக்கிறோம். அவர் ஒருத்தர் மட்டும்தான் மனமு வந்து கருவுல வந்து அவரா பறக்கிறார். அதனாலதான் அவர் பிறந்தார் அப்படின்ற ஒரு வார்த்தையை இங்க சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட அடையாளம் தெரியாமல் அழிந்த ஒரு சந்ததி, இதுதான் மத்தேயு சொல்றாரு. 11-16 என்ன சொல்றாரு, உன் அடையாளம் அழிஞ்சு போச்சு, உனக்கு தெரியுமா, உன் மேன்மைலாம் ஒண்ணும் இல்லை, நீ எல்லாம் கடவுளுக்கு ஒரு வகையில் உண்மையா இல்லை, உன் முற்பிதாக்கள் உண்மையா இல்லை, உன் ராஜா உண்மையா இல்லை, உன் சந்ததியில ஒருத்தனும் மேசியாவை தடல, மேசியாவுக்கு உண்மையா இல்லை, இதான் அவங்களுக்கு முன்வைக்கிறார். அப்ப இயேசு எப்படி ராஜா, இயேசு எப்படிப்பட்ட ராஜா? இயேசு முதலாவது தேவனது சுயாதீன சித்தப்படி, தேவனது ஆளுகையின்படி, தேவனது கிருபையின்படி, தேவனது வல்லமையின்படி, தேவனால தானாக முன்வந்த ராஜா அவரு, மறந்துடாது அப்படின்னு சேர்த்து சொன்னார். உங்களுக்கு எனக்கும் ஒரு மிகப்பெரிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியவோ விசுவாசிக்கவோ அவரை பற்றி கொள்ளவோ அவரை பின்பற்றவோ ஒரு பொழுது முடியாது. நீங்களும் நானும் ராஜாவை சூஸ் பண்ண முடியாது. நமக்கு சிஎம் வேணும், பிரைம் மினிஸ்டர் வேணா ஓட்டு போடலாம், கவுன்சில் வேணா ஓட்டு போடலாம். கடவுள் வேணுன்றதுக்கு ஓட்டு போட முடியாது, ராஜா வேணுன்றதுக்கு நம்ம ஓட்டு போட முடியாது. அவர் நம்மளை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும், அவர் நம்மளை எலெக்ட் பண்ணணும், அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மளை அவர் கொண்டு வரணும். அதுக்கு அவருடைய கிருபை தேவை, அவருடைய வல்லமை தேவை, அவருடைய மனமு வந்து சுயாதீன சித்தம் தேவை. இந்த மேசியாவினுடைய ராஜ்யத்துக்கு நீ யூதரா இருக்கிறது மட்டும் போதாது, இந்த மேசியாவுடைய ராஜ்யத்துல வர்றதுக்கு உன் முற்பிதாக்கள் விசுவாசிச்சவனா இருக்கிறது மட்டும் போதாது. மேசியாவாகிய இயேசுவினுடைய ராஜ்யத்துக்குள்ள நீ வரணும்னா உன்னுடைய ஞானமும் உன்னுடைய அடையாளமும் உன்னுடைய வல்லமையெல்லாம் போதாதுப்பா, இதெல்லாம் காரியத்துக்கு உதவாதுன்ற சொல்றார். நீ யூதனா இருக்கிறனால நீ மேசியாவை அறிய முடியாது, விசுவாசிக்க முடியாது. உன்னுடைய ஞானமோ பலமோ புத்தியோ ஒரு பொழுதும் இயேசுவுக்கு உண்மையாக உன்னை மாற்றாது. இதுதான் இந்த வம்ச வரலாறுடைய நோக்கம்.
இந்த 16 வசனத்திலேயே இவ்வளவு பேர் எழுதி சொல்றாருன்னு சொன்னா, அவ்வளவு பேருடைய வீழ்ச்சி, அவ்வளவு பேருடைய பாவம், அவ்வளவு பேருடைய துன்மார்க்கத்தை சொல்லி உனக்கு இயேசுவை ராஜாவா ஏற்றுக்கொள்ளவோ விசுவாசிக்கோ எந்த தகுதியும் உரிமையும் இல்லை. நீ இல்லை, அவர் உன்னை தேர்ந்தெடுக்கணும், அவர் உன்னை அழைக்கணும், அவர் உனக்கு கிருபை செய்யணும், அவர் உன்னிடத்துல அன்பையும் மன்னிப்பையும் வழங்கணும். நீ எதிர்பார்க்கக்கூடிய ராஜா இல்லை, அவர் தேவ வழியில வந்த ராஜா. இதான் சொல்றாரு. இதை நிரூபிக்கிறதுக்கு தான் 18 இருந்து 25 வசனம் ஃபைனலா பார்த்து முடிக்க போய் 18-25 வசனத்துல இந்த ராஜா எப்படி வந்தார், இந்த ராஜா எதுக்காக வந்தார்ன்றத சொல்றார். இயேசுடைய தலைமுறை என்ன, இயேசுனுடைய வம்ச வரலாறு என்ன, இந்த உலகத்துல எந்த ராஜாவும் இப்படி வந்திருக்க மாட்டான். இவ்வளவு ஒரு மோசமான சந்ததியில, இவ்வளவு திறமையற்ற, ஞானமற்ற, புத்தியினமற்ற, ஒடுக்கப்பட்ட மோசமான ஒரு சந்ததியிலிருந்து ஒரு ராஜா வந்திருக்க மாட்டான். ராஜா எப்பயுமே அரண்மனையில் இருப்பான், அல்லது மனித ஞானம் உள்ளவனா பலம் உள்ளவனா இருப்பான். இன்னொருத்தரோட சண்டை போடக்கூடிய ஞானம் பலம் இருக்கவனா ராஜகுமாரன் ஆக முடியும். ஆனா இங்க ஒரு வீழ்ந்து போன, புறக்கணிக்கப்பட்ட, துன்மார்க்கமான, மோசமான மக்கள் சந்ததியில ஒரு வல்லமையான ராஜா வர்றார். அவர் கிருபையினால வர்றான்னு சொல்றார். இப்ப 18 என்ன சொல்ல, இயேசுவினுடைய ஜனனத்தின் விவரம். இந்த ராஜா அவனுக்கு எப்படி பிறந்தார், மேசியா எப்படி பிறந்தார் நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு. அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். ரைட். இந்த வசனம் நாங்க தெரிஞ்ச பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வசனம் முழுவதுமா யோசேப்பை மையப்படுத்தி தான் பேசப்படுது. நீங்க லூக்கா 2 அதிகாரத்தை அறிஞ பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா மரியாளை மையப்படுத்தி சொல்லப்படுது. லூக்கா 1-2 அதிகாரங்களை மரியாளுடைய விசுவாசம். ஆனா மத்தேயு இந்த இடத்துல பிரதானமா யோசேப்பை மையப்படுத்தி இயேசுவினுடைய பிறப்பை சொல்றார். இயேசு எப்படி பிறந்தார், எப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்தார், எந்த சூழ்நிலை பிறந்தார்னு அவர் சொல்லும் பொழுது முதல்ல அது அங்க என்ன சொல்லுது, மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அப்படின்றார். என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, யோசேப்புக்கும் மரியாளுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. என்கேஜ்மெண்ட்னா இன்னைக்கு நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய நிச்சயதார்த்தம் மாதிரி கிடையாது. யூத நிச்சயதார்த்தம்ன்றது வித்தியாசமானது. யூத கல்யாணம் எப்பயுமே 3 படிநிலைகளை நடக்கும். முதல்ல அவன் திருமணம் செய்யறான்னு சொன்னா முதல்ல அந்த பெண் ஒரு 13-14 வயசுக்குள்ள திருமணம் பண்ணிடுவான். அந்த ஆணு 16-18க்குள்ள திருமணம் பண்ணிடுவான். டீனேஜ்லேயே திருமணம் பண்ணிடுவான். அப்படி நடக்கும்பொழுது முதல்ல அந்த 2 பேரும் திருமணம் நேரத்துக்கு முன்னாடி 2 பேருடைய பெற்றோர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் முதலாவது சமுதாயத்துக்கு முன்னாடி உடன்படிக்கை செய்வார். என்னுடைய மகனை இந்த மகளுக்கு, இந்த மகளை இந்த மகனுக்கு கொடுப்பதற்கு சம்மதம். அந்த குடும்பத்தில் பேசி பெற்றோர்கள் முதல்ல உடன்படிக்கை செய்வாங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், திருமணத்தினுடைய முதல் ஆரம்பம். 2வது அந்த திருமணம் செய்யக்கூடிய அந்த பெண்ணு, அந்த பையன், அந்த வீடு, அந்த 2 குடும்பங்களும் சேர்ந்து இணைந்து அவங்களுடைய ஊர் தலைவர்கள் முன்னாடி அந்த திருமணத்தில் இணையக்கூடிய அந்த மணமக்கள் சேர்ந்து நாங்கள் 2 பேரும் கணவன் மனைவியா இணைவதற்கு சம்மதம் சொல்லி உடன்படிக்கை செய்வாங்க. அதுதான் நிச்சயதார்த்தம். அந்த நிச்சயதார்த்தத்திலேயே அவங்க 2 பேரும் கணவன் மனைவியாக முடிவு செய்யப்படுகிறார்கள். ஆனா அவங்க சேர்ந்து வாழ மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க 3ஆவதா திருமண நாள்னு ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதுக்கு 6 மாசத்துலேருந்து 1 வருஷம் ஒரு நாள். ஏன்னா அவங்க திருமணத்துக்காக அந்த மணமகன் ஆயத்தமாகணும், அந்த மணமகள் ஆயத்தமாகணும். அப்போ அவங்க அந்த இடைவெளி நாட்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த மணமகன் அந்த பெண்ணுக்கு தேவையான வீடு, வீட்டு பொருட்கள், தேவையான எல்லா சௌகரியங்களையும் செஞ்சு வைக்கக்கூடிய வேலையை அவன் செய்வான். அந்த பெண் தன் குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய காரியங்களாத்தையும் செஞ்சு வெல் ப்ரிப்பேர்டா அந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து பப்ளிக்கா ஊரெல்லாம் சொல்லி கிராண்டா திருமணம் நடந்து அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய இல்லற வாழ்க்கையை ஆரம்பிப்பாங்க. இதுதான் யூத கலாச்சாரம். இப்ப நம்ம இதுல திருமணம் நிச்சயதார்த்தம் ஆனதுக்கு அப்புறம் திருமணத்தை நிறுத்தலாம். கணவன் மனைவியா எப்போ ஒரு பெண்ணு ஒரு பையன் அங்கீகரிக்கப்படுறாங்கன்னா
திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் அல்லது மோதிரம் மாத்தினதுக்கு அப்புறம் தான் கணவன் மனைவியா அங்கீகரிக்கிறார். கல்யாணத்துக்கு முத நாள் வரைக்கும் நிச்சயதார்த்தத்தோட நிறுத்திக்கிட்டு பிரச்சனை இருந்தா அதை செஞ்சுக்கிட்டு நிறுத்திடலாம். அப்போ வந்து அவங்க கணவன் மனைவியா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆனா யூத கலாச்சாரத்துல அந்த 2வது பார்ட்டு, அந்த பையனும் பொண்ணும் என்னைக்கு சமுதாயத்துல தாங்கள் திருமணத்தை சம்மதம் சொல்றாங்களோ அப்பயே 2 பேரும் திருமணமானவங்க தான் நிச்சயிக்கப்படுவாங்க. அப்பயே இவன் கணவனா இவன் மனைவியா தான் சொல்லப்படுறான். அதனால அந்த வசனம் சொல்லும் பொழுது அந்த 20வது வசனத்துல 19வது வசனம் என்ன சொல்ல, அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானா இருந்துன்னு சொல்லுது. அவளுக்கு நியமிக்கப்பட்ட மணமகன் யோசேப்புன்னு சொல்லல, அவளுக்கு நியமிக்கப்பட்ட அந்த பையன் சொல்லல, அவள் புருஷனே சொல்லுது. என்கேஜ்மெண்ட் ஆயிட்டாவே அவனுடைய புருஷன். மரியாதை சொல்லும் பொழுது கூட தேவதூதன் 20வது வசனத்துல சொல்றான், தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, உன் மனைவி டிக்ளேர் ஆயிடுச்சு. சரி, இப்போ என்கேஜ்மெண்ட் ஆகி அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து இப்ப அவங்க ஒருத்தர் பிரியலானா என்ன செய்யணும்? சட்ட பிரகாரம் டிவோர்ஸ் ஆகணும், விவாகரத்து நடக்கும். இப்ப சமுதாயம் அவங்க 2 பேரும் கணவன் மனைவியா, அவங்க 2 பேரும் ஒரே வீட்டுல சேர்ந்து வாழணும்னா கூட 2 பேரையும் கணவன் மனைவியா தான் பாக்குது. இப்ப அவங்க அந்த இடைப்பட்ட காலத்துல பிரச்சனை வந்துட்டுன்னு சொன்னா அவங்க லீகலா சட்டப்பூர்வமா நியாயமான காரணத்தை சொல்லி சாட்சி ஆதாரங்களை சொல்லி தள்ளுதல் சீட்டை கொடுத்து இந்த காரணத்தினால இவளோட நான் சேர்ந்து வாழ முடியாது, இவனோட சேர்ந்து வாழ முடியாதுன்னு டிவோர்ஸ் எழுதி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் விதவையா தான் கன்சிடர் பண்ணுவான். அவ சேர்ந்தே வாழனா கூட இந்த பெண் விதவையா தான் செய்யப்படுவா, அவனும் விதவையா தான் என்னப்படுவான். இப்ப இதுதான் அந்த வசனம் சொல்லுது. யோசேப்பு மரியாளுக்கு நிச்சயிக்கப்பட்டு அவர்கள் கூடி வரும் முன்னே, அவங்க சேர்ந்து குடும்பமா இல்லற வாழ்க்கையில ஈடுபடுறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சம்பவம் தான் அவள் பரிசுத்த ஆவியினால கர்ப்பவதி ஆனாள். இது எப்படின்னு லூக்கா 1ஆம் அதிகாரம் சொல்லுது, அவ ஆவியானவருடைய பலத்தின் மூலமா கர்ப்பவதி ஆகிறான். கர்ப்பவதி ஆன உடனே அவ எலிசபெத்துக்கு போறான். எலிசபெத்தோட இருந்து 6 மாசம் இருந்து அவ திரும்ப வர்றான். 3 மாசமா 3 மாசம் இருந்து அவ திரும்ப வர்றான். 3 மாசமா அவ கர்ப்பவதியா இருக்கிறான்னு அவ வீட்டுக்கு தெரியும். வீட்டுக்கு தெரிஞ்சவன அந்த சந்ததியை போல யோசேப்பை சொல்றான், மரியாள் கர்ப்பவதியா இருக்கிறான். இப்ப இந்த நிகழ்வுல தான் யோசேப்பு அந்த வசனம் சொல்லுது, அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் சொல்ற. இப்ப யோசேப்பு எவ்வளவு கனவுகளோட இருந்திருப்பான். இன்னும் 6 மாசத்துல கல்யாணம், பெண் நிச்சயிக்கப்பட்டுட்டா, அவளோட சேர்ந்து வாழணுன்ற அவளுக்காக வீடு தயார் பண்ணி அவளுக்காக பொருட்கள் தயார் பண்ணி அவளோட இணைந்து வாழான்ற ஒரு விருப்பத்துல இருக்கிறான். இப்ப அவள் பிரெக்னென்ட்ன்ற செய்தி வரும். எப்படி கர்ப்பவதி ஆனா? ஆவியினால கர்ப்பவதி ஆனா. இதை யார் நம்புறது? இதுக்கு முன்னாடி எங்க நடந்திருக்க? சகரியாட்ட தேவதூதன் சொல்றான், உன் மனைவி எலிசபெத்து கர்ப்பவதியா இருக்கிறான், கர்ப்பவதியாக உனக்கு ஒரு குமாரனை பிறப்பான். அதுக்கு ஆதாரம் இருக்குது. பழைய ஏற்பாட்டுல சரீர செத்த சாராலும் ஆபிரகாமும் பிள்ளையை பெற்றிருக்கிறான். வயசான அன்னாள் பிள்ளை பெற்றிருக்கிறான். ரெபேக்கா பிள்ளை பெற்றிருக்கிறான். மனாசே சிம்சோனை பெற்றிருக்கிறான். சகரியா சந்தேகப்படுறதுக்கு எந்த தடயமும் இல்லை, அவன் நம்பிதான் ஆகணும். இப்ப யோசேப்பு கிட்ட ஆவியினால கர்ப்பவதியானா எப்படி அவன் நம்புற? என்ன ப்ரூஃப்? பைபிள் முதல் எங்க சொல்லுது? ஏசாயா ஒரு கன்னி கர்ப்பவதி ஆவான்னு தான் சொல்லுது, ஆவியினால கர்ப்பவதி ஆவான்னு சொல்லுதா? இப்ப எப்படி யோசேப்பு இதை நம்புறது? மரியாளுடைய குடும்பம் எப்படி நம்பும்? இத போய் யோசேப்புட்ட சொல்லும் பொழுது அவன் நம்பல, அவனால் நம்ப முடியல. இது வேதமும் சொல்லல, பழைய ஏற்பாட்டுல எந்த நிகழ்வும் இல்லை, எப்படி அவ கர்ப்பவதியான நம்புற? அதனால அந்த வசனம் என்ன சொல்லுது? அவன் நீதிமானா இருந்து அவன் என்ன செய்ய? அவளை அவமானப்படுத்த. ஏன் அவமானப்படுத்த? என்னது? ஏன் அவமானப்படுத்த மனதில்லாமன்னு சொல்லுது? சரி, இப்ப அவளை டிவோர்ஸ் பண்ணனா முதல்ல பப்ளிக்கா சொல்லணுமே. எந்த சமுதாயம் முன்னாடி கூப்பிட்டு இவன் மனைவி உடன்படிக்கை பண்ணானோ அந்த சமுதாயத்துல சொன்னாதானே அவளை அவன் டிவோர்ஸ் பண்ண முடியும். இப்ப அவன் கேள்வி கேட்பான், எதுக்கு நீ இவ்வளவு டிவோர்ஸ் பண்றன்னு?
மனசுக்குள்ளதான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அப்போதைக்கு வந்து சொல்லல சொல்லல. இவனுக்கு ரெண்டே சாய்ஸ் தான். ஒண்ணு, நியாய பிரமாணத்தின்படி இவன் கடவுளுடைய மனுஷனா, கடவுளுடைய வார்த்தையை கனப்படுத்தவனா, அந்த நியாய பிரமாணம் என்ன சொல்லுது? விபச்சாரியோட வேசியோட தவறான உறவு கொண்டவரை நீ திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. இவன் பரவாயில்லம்மா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கர்ப்பவதியான பரவாயில்ல, உனக்கு கல்யாணம் பண்ணிக்க ரெடி நீ சொல்லிட்டானா, நீ முதல்ல கடவுளுக்கு துரோகம் செய்யறான், கடவுளுடைய வார்த்தையை மீறுறான். வேற எங்கேயுமே அப்படி சொல்லலாம். அப்ப இவன் வந்து அவளுடைய பாவத்துக்கு உடன்படக்கூடாது. இன்னொன்னு நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? அப்படி ஒருத்தி திருமணத்துக்கு முன்னாடி கர்ப்பவதி ஆறுக்கிறான்னு சொன்னா அவளை சபைக்கு கூட்டிட்டு வந்து தெரியப்படுத்தி அவளை கல்லெறிஞ்சு கொள்ளணும் தான் நியாயப்பிரமாணம் சொல்லுது. இந்த ரெண்டை தவிர அவனுக்கு வேற எந்த வழியும் இல்லை. சபைக்கு முன்னாடி சொல்லி கடவுளுடைய நியாய பிரமாணத்தின்படி அவளுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்கணும். இல்லைன்னா நீதியான காரணத்தை சொல்லி அவளையுமே விவாகரத்து செய்யணும். சரிங்களா? ஒண்ணு மரியாதை சட்டப்படி தண்டனைக்கு உட்படுத்தணும், இல்லைன்னா மரியாளுடைய பாவத்துக்கு ஒத்து போயிடும். யார்ட்டையும் சொல்லாம மறைமுகமா அவளை திருமணம் பண்ணி வெளிப்படுத்தாம கல்யாணம் பண்ணிட்டு போயிடும். இதை ரெண்டை செஞ்சாலுமே அவனுக்கு பிரச்சனை தான். இந்த ரெண்டுல நீதியா ஒண்ணு செய்யலாம்னா, ஒண்ணு அவளை சாகு வச்சு தன்னை காப்பாத்திக்கலாம், இல்ல தன்னை பாவத்துக்கு உண்டு பண்ணிக்கலாம். இதுதான் சூழ்நிலை. இப்ப மரியாளுடைய நிலை, இப்ப அவன் நீதிமானா இருந்துதான் என்ன செய்யறான்? அதை அவளை அவமானப்படுத்த மனதில்லை. அவ சாகல, அவளுடைய பாவத்தை பெருசுபடுத்த விரும்பல. அவளுடைய பாவத்தை எல்லாரிடத்துலையும் சொல்லி அவள் வாழ்க்கையை முடிவுக்குள்ளாக கொண்டு வர விரும்பல. அதனால அது என்ன சொல்லுது? ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையா இருந்தான். ரெண்டு குடும்பத்தையும் கூப்பிட்டு, இது மூணாவது ஒரு சாய்ஸ், ரெண்டு குடும்பத்தையும் கூப்பிட்டு வெளியே எங்கேயும் சொல்லாம வேற ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி, அதுவுமே போய் தான் ஏதாச்சும் ஒரு பொய்யை சொல்லி தான் அவளை டிவோர்ஸ் பண்ண முடியும், சொல்லி அவளை விட்டு பிறஞ்செல்லாம் அவளை தள்ளி விட்டுலாம் நான் நினைச்சிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு இடி விழுந்த ஒரு சம்பவம் நடக்குது. அவனுக்கு கடவுள் இயேசுவை பிறக்க செய்யறதுக்கு என்னென்ன விஷயத்தெல்லாம் செய்யறான்றதை கவனிங்க. யோசேப்பாங்க எந்த பாவமும் செய்யலை, ஆனா இது பிரச்சனையில யோசேப்பு மாற்றான். மறுபுறம் மரியாள் ஒரு கன்னி. தேவதூதன் சொல்றான், நீ கர்ப்பவதியாகுவ. எப்ப? நிச்சயிக்கப்பட்ட அடுத்த சில மணி நேர நாட்கள். இப்ப இவ கர்ப்பவதி ஆனான்னு சொன்னா இவளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, இவ போய் யார்கிட்ட சொல்றது? இது குடும்பம் அவளை நம்பாது. இவ யோசேப்பை சொன்னா அவனும் நம்ப மாட்டான். இவ சொல்லக்கூடிய வார்த்தை யார் நம்புறது? எந்த ப்ரூஃபும் இல்லை. இப்ப அவளுக்கு அது தெரியும். அவ நியாயமா என்ன, ஐயோ தயவு செஞ்சு நான் இதுக்கு உடன்பட மாட்டேன், என்னைய விட்டுருங்க, எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் திருமணம் ஆக போகுது, நான் போய் எப்படி அவமானப்பட்டு இருக்கிறது? தேவதூதன் ஈஸியா சொல்லிட்டு போயிட்டா, நீ கர்ப்பவதியாகி குழந்தைய பெறுவேன்னு. அவ அந்த கருவை சுமந்து அந்த குழந்தைய பெத்தெடுக்கிற வரைக்கும் எவ்வளவு அவமான பேச்சு அவ சந்திக்கணும். அவளுடைய குடும்பம், யோசேப்புடைய குடும்பம், சமுதாயம், நண்பர்கள், உறவு எல்லாரும் கேள்வி கேட்பானே. இதை நம்புறதுக்கு யார் இருக்காங்க? இவ்வளவு அவமானத்தை அவன் எத்தனை வயசுல? 13 வயசுல, 14 வயசுல, சும்மா 25-30 வயசு கிடையாது, யங் ஏஜ், இளம் பருவத்துல இதெல்லாம் அவன் உணர்றா. லூக்கா 1ஆம் அதிகாரத்துல போய் மரியாளுடைய விசுவாசத்தை பாருங்க. தேவன் எப்படிப்பட்ட ஒரு நபரை தேர்ந்தெடுத்துக்கார். இதே இந்த பக்கம் யோசேப்பினுடைய விசுவாச போராட்டத்தை வேதம் நமக்கு அங்க சொல்லுகிறது. அவன் தன்னுடைய பரிசுத்தையும் பாதுகாக்கணும், அவளும் சாகக்கூடாதான் நினைக்கிறான். இதான் நீதிமான். நீதிமான்றவன் பாவத்துக்கான ஆக்கினை செலுத்தாம பாவத்துக்கு உடன்படாம இருக்கிறது. இதுதான் இயேசுடைய குணாதிசயம். இயேசு பூரண நீதிமானா நமக்கு இருந்தார் அப்படின்னு சொன்னா பாவத்துக்கான தண்டனையை நமக்கு கொடுக்காம நம்மளை பாதுகாக்கவும் செய்யறாரு. அவருடைய பரிசுத்தம் கரைபடியாத அளவுக்கு தன்னை பாதுகாத்துக்கவும் செஞ்சார். யூதனுக்கு சொல்றாரு, உன் ராஜா எப்படிப்பட்ட ராஜா தெரியுமா? ஒரு ராஜாவுடைய தகப்பனுடைய விசுவாச வாழ்க்கை என்னன்னு தெரியுமா? உன் முற்பிதாக்கள் எவ்வளவு துரோகம் செஞ்சான், எவ்வளவு சோரம் போனா, உன் ராஜாக்கள் எவ்வளவு சோகம் போனா, ஆனா அந்த ஏழ்மையான அந்த தச்சன் எவ்வளவு விசுவாச பலம் உள்ளவனா இருந்தான். அந்த தச்சனுடைய விசுவாசம் உனக்கு இருக்குதா? அந்த மேசி அவன் எப்படி பெற்றுக்கொண்டான், அவனுக்கு எவ்வளவு பாடுன்றதை அவர் விளக்கப்படுத்துறாரு. விளக்கப்படுத்தும் பொழுது அங்க சொல்றாரு, தேவதூதன் சொல்றான், மனைவியாகிய மரியாதை சேர்த்துக்கொள்ள, ஐயப்படாத, நீ அவளை சேர்த்து வாழு, அவளிடத்து உற்பத்தியா இருக்குது, ஆவினால உண்டானு சொப்பனத்துல சொல்லப்படுது.
இப்ப ஏன் அவளிடத்துல குமாரன் கொடுக்கப்படுகிறது, ஏன் அவளுக்கு ஒரு குழந்தை கொடுக்கப்படுகிறது? அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு நீ பேர் வை, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். மேசியா உனக்கு வந்ததுக்கான அடிப்படையான காரணம், மரியாளுடைய வயிற்றுல ஒரு குழந்தை உருவாவதுக்கான காரணம், அவர் உண்மையான மேசியா என்பதற்கான ஆதாரம் ஒன்னே ஒண்ணுதான், அவர் நமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். மேசியா இதுக்கு தான் வந்தாரு, மேசியா இதுக்காக தான் அனுப்பப்பட்டார், இதுக்கு தான் கொடுக்கப்பட்டார். இந்த வாக்குத்தத்தத்தை தான் மத்தேயு திரும்பி விளக்கப்படுத்துறாரு. தீர்க்கதரிசியின் மூலமாக இது நடைபெற்றது, சும்மா நடக்கலப்பா. யோசேப்புக்கு சொல்லப்பட்டது ஏதோ கட்டுக்கதை அல்ல, எங்கேயோ நடந்த சம்பவம் அல்ல, இதுதான் உனக்கு பழைய ஏற்பாடு சொல்லுது. ஏசாயா எத்தனை அதிகாரம்? இந்த தீர்க்கதரிசனம் எங்க இருக்குது? 7 அதிகாரம் 14வது வசனம். அவள் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? மேசியா தேவனது சித்தப்படி, தேவனது வழிமுறையின்படி, தேவனது வாக்கு உரையின்படி வந்தவர். இவரை எந்த வகையிலும் நீ ஒரு பொழுதும் நிராகரிக்க முடியாது அப்படின்றத சொல்றார். தேவாலயத்துல வேலை செஞ்ச ஆசாரியன் ஆகிய சகரியா இந்த வாக்கு தத்தத்தை நம்ப மறுக்கிறான். இதே தேவதூதன் அவனுக்கு சொல்றான், உன்னுடைய மகன் தான் மேசியாவுக்கு வழித்துணையாக அறிவிக்கக்கூடிய தூதுவனாக இருப்பான்னு சொல்லும் பொழுது சகரியா எப்படி ஆகும்னு கேட்கிறான். ஆலயத்தில் இருக்கக்கூடிய சகரியா நம்பல, தச்சு வேலை பார்க்கிற யோசேப்பு கேள்வி கேட்கல, அது எப்படிங்க ஆகும், அது எப்படிங்க நடக்கலாம் கேட்கல. அவன் அப்படியே முழுமையா அந்த வார்த்தையை நம்பி அவன் ஏற்றுக்கொள்கிறான்றதை பார்க்கிறோம். அந்த வசனம் சொல்லுது 24, 25 கடைசியா வாசிச்சு சொல்லுங்க, வாசிங்க. என்ன சொல்லுது? முதல் பேரான குமாரனை பெருமளம் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார். ரொம்ப ஈஸியா அந்த வசனத்தை நம்ம வாசிட்டோம், ஆனா அதுக்குள்ள விஷயம் எவ்வளவு இருக்குது பாருங்க. கனவுல சொல்லப்படுது, தேவதூதன் சொல்லிட்டான், உன் மனைவியை சேர்த்துக்க, அது ஆவியினால கொடுக்கப்பட்டது, அவருக்கு இயேசுன்னு பேர் வை, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது மேசியா அவர் தான் சொல்றான். அவன் எழுந்து தூதன் கட்டளையிட்டபடி தன் மனைவியை சேர்த்து கொண்டுன்னா என்ன? நியமிக்கப்பட்ட அதே திருமண நேரத்துல அவளை அவன் திருமணம் செய்யணும். அது 3 மாசமா 6 மாசமா 9 மாசமான்னு தெரியல, திருமணத்தன்னைக்கு அவ பிரெக்னெண்டா தான் இருக்கிறா, அவ கர்ப்பவதியா இருக்கான்ற செய்தி 2 குடும்பத்துக்கும் தெரியும். இப்ப பப்ளிக்கா அவன் அவளை திருமணம் செய்யும் பொழுது ஊருக்கே தெரியும். மரியாள் கர்ப்பவதியா இருக்கிற மரியாளை போய் யோசேப்பு திருமணம் பண்ணான்னு எல்லாருக்கும் தெரியும். நிச்சயிக்கப்படும் பொழுதே திருமண தேதியை பிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அப்பதான் அவன் திருமணம் பண்ணியிருப்பான். இப்ப இவ கர்ப்பவதியாகி கிட்டத்தட்ட 6 மாதமோ 8 மாதமோ கழித்து தான் அவன் அவளை சேர்ந்து இருக்க முடியும். ஒரு 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 4 மாசம் கூட நம்ம வச்சுக்கிட்டாலும் திரும்ப அவ குழந்தைய பிறக்கக்கூடிய அந்த 6-7 மாதங்கள் அவன் அவளோட சேர்ந்துடுறான். அதான் அந்த வசனம் என்ன சொல்லுது? முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருன்னு சொல்லு. என்ன அர்த்தம்? இயேசு பிறக்கிற வரைக்கும் அவள் அவன் தொடாம இருந்தான்னு அர்த்தம். அவளோட எந்த பாலியல் சார்ந்த உறவுகளையும் அவன் ஈடுபடாம இருந்தான்னு சொல்லப்படுது. யோசேப்பு ஒரு இளம் வாலிபன், ஒரு 17 வயசு இந்த இளம் வாலிபத்துல பாலியல் ஆசைகளை கட்டுப்படுறது அவ்வளவு ஈஸி கிடையாது. வாலிப பருவத்துல பாலியல் உணர்வை, அது இங்க அநியாயமா இல்ல, நியாயமா அவன் அனுபவிக்க வேண்டிய பாலியல் உணர்வு. அவன் திருமணம் பண்ணி அவனுடைய மனைவியின் இடத்துல எந்த விதமான உறவும் வைக்காத அளவுக்கு தனது கற்பை பாதுகாத்துக்கிட்டான். இதேதான் மரியாளும் அதேதான், இங்க யோசேப்பு அதேதான். ஒரு வாலிபனா எவ்வளவு தூரம் தேவனுக்காக தனது உணர்வுகளையும் எண்ணங்களையும் அவங்க கட்டுப்படுத்தி இழந்து வாழ்ந்தாங்கன்னு சொல்லுது. கடவுளுக்காக மரியாளும் யோசேப்பும் தங்களுடைய எல்லா ஆசாபாசங்களையும் விருப்பங்களையும் இழப்பதற்கு தயாரா இருந்தாங்க. 2 இளம் வாலிப பிள்ளைகள். யோசேப்பு மரியாளுடைய அந்த இழப்பு, மரியாதை நீங்க ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது இவ கர்ப்பவதி ஆயிட்டா, இவ கர்ப்பவதி ஆகி இத போய் சொல்லும் பொழுது யோசேப்பு கட்டாயம் ஒத்துக்க மாட்டான்னு அவளுக்கு தெரியும். தேவதூதன் போய் சொன்னாலும் கர்ப்பவதியாக இருக்கிற ஒருத்தியை திருமணம் பண்றது அவ்வளவு எளிதில்லை. ஒன்னும் யோசேப்பால தான் நிராகரிக்கப்படணும். தேவதூதன் உனக்கு ஆவியின் நிழல் வரும், நீ ஆவியினால கர்ப்பவதி ஆவன்னு சொன்னா
நான் ஆவியில கர்ப்பவதி ஆயிட்டேன்னு சொன்னா நான் யோசேப்பை கல்யாணம் பண்ண முடியாதுன்னு அவளுக்கே தெரியும். நான் கர்ப்பவதி ஆகி அவனோட சேர்ந்து வாழ முடியாதுன்னு தெரியும். அப்ப நான் யோசேப்பை இழக்கணும். இப்ப யோசேப்பு எப்படி மரியாள் மேல ஆசை கொண்டு எதிர்பார்ப்பு இருந்தானா, மரியாள் அதே போல யோசேப்பு எதிர்பார்த்து தான் இருக்கிறா. அவளுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம், அவளும் அதே திருமண ஆசையோடு தான் இருக்கிறா. இப்ப அவத்து கர்ப்பவதி ஆனான்னு சொன்னா அவ யோசேப்பு ஒரு புறம் இழக்கணும். அது மாத்திரம் இல்லாம அவ பரியாசங்களையும் அவமானங்களையும் சந்திக்கணும். இவ கர்ப்பவதியா இருக்கான்றத குடும்பம் ஏசும். எவ்வளவு தவறான பழிச்சொல்கள் அவள் சந்திச்சிருப்பா. என்ன கதை விடுற, யாரோட இருந்த, யாரோட தவறான உறவு இருந்து எவ்வளவு பேர் கேள்வி கேட்டிருப்பான், ஊர் எவ்வளவு கேட்டிருக்கும், சொந்த பந்தம் எவ்வளவு கேட்டிருக்கும். இதை எல்லாத்தையும் அவள் சந்திக்கணும். மத்தேயு இங்க எதை முக்கியத்துவப்படுத்துறாரு, யோசேப்பை சொல்றாரு. யோசேப்பினுடைய வாழ்க்கையில இருந்து முதல் பேரான குமாரை பெருளும் அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார். இயேசுவோட தான் முடிக்கிறார். இயேசு ஆரம்பிச்சு இயேசுவோட முடிக்கிறார். இந்த 2 பேருக்கும் தான் இயேசு பிறந்தாரு. இயேசு பிறந்துட்டாரு. இயேசுக்கு அவமானம் இல்லையா? இயேசுக்கு பரியாசம். இயேசு குழந்தையா வளர்ந்து வர்றாரு. உலகம் வந்து எப்படி பார்க்கணும்னா மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த ஒரு நபராக இல்லையா? யோசேப்பின் குமாரன் அல்லவா, என்னுடைய தாய் தெரியாது. யோசே யூதா சீமோன் எல்லாம் சகோதரர்களே சகோதரிகளை நாம் அறிந்திருக்கோம். அப்ப உலகம் வந்து அவனுடைய பிறப்பை சந்தேகப்பட்டு யாருடைய பிறப்பை சந்தேகப்படதான் நான் சொல்றேன். யோசேப்பு மரியாதையும் கூட எப்படா இவ வந்து தவறான உறவுல இருந்தா வந்தா அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அப்படி இருந்துருந்துச்சுன்னா இவங்க எல்லாம் இயேசுவ வளர்ந்து வருகிற நாட்கள்ல ஊழியம் செய்த எப்படி சொல்லியிருந்துருக்கணும். இவன் தவறான தரத்துல இருந்து வந்தவன் யாருமே சொல்லவே, யூதர்களே யோசேப்பின் குமாரன் அல்லவா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த காலகட்டத்துக்கு இந்த காலத்துக்குமான வித்தியாசத்தை பாருங்க, புரியுதுங்களா? இப்ப நம்ம அந்த பாயிண்ட் எப்படி நம்ம சொல்ல வரோம்னு சொன்னா, இப்ப கர்ப்பவதியா இருக்கான்னு ஊருக்கு தெரியுமா தெரிஞ்சுக்காத, கல்யாணம் பப்ளிக்கா தான் நடக்குது. இப்ப அவ பரிசுத்த ஆவியினால கர்ப்பவதி ஆனன்றதை எத்தனை பேர் நம்பினா விசுவாசிச்சா? எவ்வளவு பேரால் அதை நம்பி இருக்க முடியும்? இப்ப இயேசு பிறந்திருந்தான்னு சொன்னா இயேசுவினுடைய பிறப்பை ஏன் சந்தேகப்பட்டிருக்க முடியாது? யோசேப்பு அப்பாவான்னு கேள்வி கேட்டுக்க மாட்டாங்களா? உண்மையாவே நீ யோசேப்புக்கு தான் பிறந்தான்றத கேள்வியை இயேசு காதுலுக்கு வாங்கிக்க மாட்டாரா? என்ன ஏற்றுக்கொண்டாரு? யோசேப்பு ஏற்றுக்கொண்டாரு இயேசுவை. உலகம் ஏத்துக்கிட்டுச்சான்னா நான் கேட்கிறேன், ஏன் வெளிப்படுத்தல? யோவான் 8 அதிகாரம் 7 அதிகாரத்துல இயேசுவை பார்த்து கேட்கிறாங்க. ஏசு சொல்றாரு, நானும் ஆபிரகாமை பார்த்தேன் சந்ததினா என்ன சொல்றான், நாங்க ஒண்ணு வேசிக்கு பறக்கலன்றான். இயேசுவை பார்த்து கேட்கிறான், நாங்க வேசிக்கு பறக்கல, என்ன நீ வேசிக்கு பறந்தன்னு சொல்றாங்க. யோவான் 7 அதிகாரம் 8 அதிகாரமா அந்த வசனம் இருக்குது. அவங்களுக்கு மேற்கோள் காட்டுறேன். லாஜிக்கா நீங்க பார்க்கும் பொழுது இயேசுவினுடைய பிறப்பு கட்டாயம் சந்தேகத்துக்கு உட்பட்டிருக்கும், கேள்விப்பட்டிருக்கும், கேட்டிருப்பான், கேட்காமலாம் இருந்திருக்க மாட்டான். நம்முடைய கண் பார்வையில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அவ திருமணத்துக்கு முன்னாடி கர்ப்பவதி ஆகிறா. அவனுக்கு அவ பறக்கலன்னு தெரியும் பொழுது, அவன் பிறந்து வளரும் பொழுது இவன் உன் அப்பா இல்லைன்னு சொல்லியிருக்க மாட்டாங்களா? இவன் தான் உனக்கு அப்பா, உனக்கு தெரியுமான்னு கேட்டு இருக்க மாட்டாங்களா? மரியாளுக்கு வெளிப்படுத்தப்பட்ட, யோசேப்புக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த புரிதலும் சத்தியமும் எத்தனை யோசேப்புடைய குடும்பத்துல அவன் அங்கீகரிச்சிருப்பான். இயேசு அவமானத்தை அவர் பிறக்கும் பொழுதே அவமானங்களை சந்திக்க முடியாத அவர் பிறந்தார். அவர் வளர்ந்து இப்போ அவர் 30 வயசுல ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். ஒரு ஜெனரேஷன் கடந்து அடுத்த ஜெனரேஷன் வருது. அந்த இடத்துல வந்துகிட்டு அந்த பிறப்பை இன்னும் மைண்ட்ல வச்சுட்டு இருப்பான்னா நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்த ஜெனரேஷன் வரும்பொழுது காமனாவே தெரியும், அந்த வீட்டுல தான் வளர்ந்தாரு பிறந்தாருன்னு தெரியும். ஒருவேளை க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸா இருந்தனால சொல்லியிருப்பாங்க.
அதனால இந்த சிந்தனைகள்லாம் இல்லாம இருந்திருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. கேள்வி கேட்காம இருந்திருப்பாங்க, இயேசு ஜாலியா அப்படிலாம் இருந்திருக்க முடியாது. கட்டாயம் யோசேப்பு அவமானப்பட்டிருப்பான், மரியாள் அவமானப்பட்டிருப்பான், இயேசுவும் சேர்ந்து அவமானப்பட்டிருப்பாரு. அவர் குழந்தையா வளர்ந்து வரும் பொழுதுல இருந்து அவருடைய பிறப்பை குறித்து அநேக சந்தேகங்களும் கேள்விகள் எல்லாம் நிச்சயம் கேட்கப்பட்டதா இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. மறைமுகமானது அல்ல, இது வந்து வெளிப்படையா அதான். அதை கேட்காம இருந்திருக்கணும். சொந்த பந்தமே கேட்டிருப்பாங்க, என்னாச்சு எப்படி என்ன அப்படின்னு சாதாரணமா பேசும்போதே கேட்டிருப்பாங்க. அந்த பொண்ணு சொல்லியிருப்பா, சொல்லாம இருக்க சொல்லியிருப்பா, யார் நம்புவா? சொல்லதான் செஞ்சிருப்பா, யார் நம்புவா? சகரியாவே நம்பலை, ஆலயத்தில் இருக்கிறவனே நம்பலை, வெளியே இருக்கிறவன் எப்படி நம்புவான்? சோ இப்ப இதையே மத்தேயு இன்சிஸ்ட் பண்ணி அங்க அவங்களுக்கு சொல்றாரு, உனக்கு அனுப்பப்பட்ட ராஜா சிங்காசனத்துல இருந்து பறக்கல, ராஜ அரண்மனையில பறக்கல, அவமானத்தோடு இழப்புகளோட பறந்தார். இயேசு பறக்கணும்னு சொன்னா மரியாளும் யோசேப்பும் அவமானப்படாம பறக்கல. அவ கர்ப்பவதியா அவ அந்த குழந்தைய பெக்குற வரைக்கும் யோசேப்பு போராட வரலாம், எவ்வளவு அவமானம் தந்துச்சிருப்பான். எவனுக்கும் கர்ப்பவதி ஆனவங்களை போய் சேர்த்து வச்சிருக்கியான்னு கேட்டிருக்க மாட்டாங்க. யாரோ பெற்ற பிள்ளைய நீ ஏன்டா வளர்க்குறன்னு கேட்டிருக்க மாட்டாங்களா? மரியாள் அவமானப்பட்டிருக்க மாட்டாளா? பிள்ளைய பெற்று எடுக்க வளர்க்குற வரைக்கும் அவங்களுக்கு அவமானமான பழிச்சொல்களை ரெண்டு பேருமே பெற்றுக்கொண்டுதான் இருப்பாங்க. இயேசுடைய பிறப்பு கேலி செய்யப்பட்டிருக்கும், இயேசுவினுடைய பிறப்பு அவமானத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கும், எல்லா வகையிலும் இருக்கும். இப்போ 1ஆம் அதிகாரம் ஃபுல்லா முதல்ல என்ன, ஒரு ராஜா சாதாரணமான ஆள் கிடையாது. நீ நினைக்கக்கூடிய எந்த மனித வழிமுறைகளையும் பறக்கல, எந்த முற்பிதாக்களுடைய விசுவாசத்தின்படி பறக்கல, எந்த ராஜாக்களுடைய வல்லமையின்படி பறக்கல. இவ முழுமையாக தேவ அதிகாரத்தினாலும் தேவ திட்டத்தினாலும் தேவ கிருபையினாலும் பிறந்தார்னு சொல்றார். இவன் எல்லாம் மனித ராஜாவை எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். மனித பிரகாரமா தாவீதுடைய சந்ததியில தாவீதை போல ரோமனை ஆட்சி கொண்டு ஒரு வல்லமை உள்ள ஒரு ராஜாவை எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். இவன் அரண்மனையில எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். ஏரோதினுடைய அரண்மனையில, பெரிய அரண்மனையில இயேசு பரப்பார்னு பார்த்துட்டு இருக்கிறான். அவர் மாட்டு தொழுவத்துல தேவனுடைய சித்தப்படி பிறந்தார். ஏன்னா பாவியை மீட்கணும்னு சொன்னா அவர் ஏழ்மை கோலத்துலதான் வந்து நிக்கணும். பாவிக்கு ரட்சிப்பை கொடுக்கணும்னு சொன்னா அவர் தன்னை பாடுகளுக்கு உட்படுத்தி தான் ஆகணும், நியாய பிரமாணத்தை கீழ்படுத்தி தான் ஆகணும். அதனாலதான் அவரை ஏழ்மையான அந்த இடத்துல வந்து பிதாவாகிய தேவன் பறக்க வைக்கிறார். இந்த ராஜ்யம் வந்ததுக்கான காரணம் என்ன? ரோம ஆட்சியிலிருந்து விடுதலை இல்லை, அப்படின்னா அரண்மனையில பிறந்திருப்பாரு. வேதம் தெளிவா சொல்லுது, அவருக்கு இயேசுன்னு பேர் வை. ஏன்னா ஏன் இயேசுன்னு பேர் வைக்கணும்? இந்த மேசியா தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். உலக பாவம் கிடையாது. இயேசு உலகத்துல எல்லா பாவத்தையும் நீக்கல. அவருடைய ஜனங்கள், அவருடைய ராஜ்யத்தின் மக்கள், அவருடைய மக்களுக்காக தான் வந்தாரு. சரிங்களா? அப்ப இது தேவ வழிமுறையில வந்தாரு, தேவ மகிமைக்காக வந்தாரு. மனித அதிகாரங்களை தகர்க்க வந்தவர் அல்ல. அவன் மனித அதிகாரத்தை போக்கணும். எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, இப்ப ரோம அடிமைத்தனத்திலிருந்து ராஜா வருவான்னு பார்த்துட்டு இருக்கிறான். ஆனா இயேசுனுடைய பிறப்பு மத்தேயு சொல்றாரு, இவர் மனித அடிமைத்தனத்துல இருந்த அதிகாரங்களை போக்க வரல, இவர் தேவ அதிகாரத்தை நிலைநாட்ட வந்தார். ரோமனை போக்கிட்டு திரும்ப தாவீதை போல உட்கார வரல. அது திரும்ப அழிஞ்சு திரும்ப ஒண்ணும் இல்லாம போயிடும். கடவுளுடைய ஆளுமை மிக்க தெய்வீக அதிகாரத்தை நிலைநிறுத்த வந்தார் என்ற முக்கியமான விஷயத்தை சொல்றாரு. இவர் உலக மேன்மையும் கனத்தையும் வெற்றி கொள்ள வரல. ஒரு ராஜா வர்றான்னா என்ன செய்ய வர்றான்? தனக்கு புகழ சம்பாதிக்க வர்றான். உலக ராஜ்யத்தை தான் கையில கட்டுப்படுத்த வர்றான். எல்லா ராஜ்யத்தையும் தோக்கடிச்சு அவன் தான் உண்மையான ராஜான்னு தனது வல்லமையை காட்ட வர்றான். இந்த யூதர்கள் அப்படியே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா மத்தேயு இங்க என்ன பிரதானமா இங்க சொல்றான்னு சொன்னா, அவர் உலக மேன்மையும் கனத்தையும் வெற்றி கொள்ள வரல, அவர் பரலோகத்தையும் பூலோகத்தையும் பாதாளத்தையும் அண்ட சராசரங்களையும் வெற்றி கொள்ள வந்திருக்கிறார். வெறும் எருசலேமுக்கு மாத்திரம் எதிர்பார்க்காத, இஸ்ரவேலுக்கு மாத்திரம் எதிர்பார்க்காத, உலகத்துக்கு மாத்திரம் எதிர்பார்க்காத, வானத்திலையும் பூமியிலையும் பாதாளத்திலையும் எல்லாத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய ராஜாவாக இவர் வர்றாருன்றதை சொன்னார். இவன் மனித அடிமைத்தனத்தை நீக்க வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தான். ஆனா அவரு ஆண்டாண்டு காலமாக மனிதனை அடக்கி வைத்திருக்கக்கூடிய பாவத்திலிருந்து மீட்க வந்தார். ரோம அடிமைத்தனம் போனா வேற ஒரு அடிமைத்தனம் வரும், வேற ஒரு ராஜா அவனை அடிமைப்படுத்துவான். எகிப்திலிருந்து விடுதலை பெற்றாலும் அவன் அடிமையா தான் வாழ முடியும். அப்ப மனிதன் எதுக்கு அடிமையா இருக்கிறான்னா பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். அந்த பாவத்தை போக்குறதுக்கு தான் அவர் வந்தார்.
அவருடைய வல்லமை ஞானம் மகா பெரியது என்றதை சொல்றாரு. அவங்க உலக வறுமையை போக்கி பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுப்பான்னு நினைச்சான். யூதன் எல்லாம் நிறைய டாக்ஸ் கட்டி வரி கட்டி இக்கட்ல இருக்கிறான். இந்த பொருளாதாரத்தை சரி பண்ணி தாவீதை போல சாலமோனை போல ஒரு நல்ல ஒரு செழிப்புள்ள வாழ்க்கையை கொடுக்க ராஜாவா வருவான்னு எதிர்பார்த்தான். ஆனா இயேசு எப்படிப்பட்ட ராஜாவா வந்தாருன்னு வேதம் நமக்கு சொல்லுது. அவர் ஆவிக்குரிய தரித்திரத்தை போக்கி நித்திய உன்னத ஆசீர்வாதங்களை கொடுக்க வந்தார். இந்த உலக பொருளாதார ஆசீர்வாதம் அல்ல, பரலோகத்துக்குரிய நித்திய ஆசீர்வாதங்களை கொடுக்க வந்தார். அவன் அழிந்து போகிற மனித எதிரிகளை அழிக்க வந்தான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். இஸ்ரவேலை சுற்றி உள்ள ஆட்களை எதிரிகளா இருக்கிறாங்க. இந்த எதிரிகளை போக்குவதற்கு ஒரு ராஜா வருவார்னு எதிர்பார்த்தான். ஆனா இயேசு மனித அதிகாரிகள் அல்ல, அற்பமா அழிஞ்சு போகக்கூடிய மனிதன் அல்ல, அந்தகார லோகாதிபதி ஆகிய பிசாசையும் அவனுடைய திரள் கூட்டத்தையும் அழிக்கிறதுக்கு வந்தார். மனிதனுடைய முக்கிய எதிரி, மனிதனை என்னைக்கு அடிமைத்தனத்துக்குள்ளாக வச்சிருக்கிற பிசாசை வேறு இருப்பதற்காக வந்த ராஜாவாக இருக்கிறார். உன் ராஜா இவ்வளவு மகத்தமும் வல்லமையுமானவர். இவர் தான் ஒரு ராஜா. இந்த ராஜாவுடைய பிறப்பும் இவருடைய சந்ததி இப்படி இருக்கு. உனக்கு எந்த ராஜா வேணும்? இந்த 1ஆம் அதிகாரம் யூதனுக்கு அதான் கேக்குது, உனக்கு எந்த ராஜா வேணும்? உனக்கு தாவீதை போல இன்னொரு ராஜா வேணுமா? இல்ல இவ்வளவு வல்லமை படைத்து பாவத்தை மீட்டு ரட்சிக்கக்கூடிய உன்னதமான எல்லா அதிகாரமுடைய மகத்துவமான ஒரு ராஜா வேணுமா? இந்த உலகத்திலேயே பாடுகளோடு அவமானத்தோடு பிறந்த ஒரே ஒரு ராஜா, இந்த உலகத்திலே பிறக்கும் போதே சிலுவையை சுமந்து பிறந்த ஒரே ஒரு ராஜா இயேசுதான். மற்ற ராஜகுமாரர்கள்லாம் செல்வ செழிப்போடு மகிமையா பிறந்தாங்க. இவர் பிறக்கிறப்பயே மரண தேதியை மரண பாடுகளை டிசைட் பண்ணிட்டு பிறந்தார். உனக்கு எந்த ராஜா வேணும் அப்படின்ற ஒரு கேள்வியை தான் அவர் முன்வைக்கிறார். உனக்கு இன்னொரு தாவீது வேணுமா? இல்ல தாவீதுக்கே ராஜாவாக இருக்கிற மேசியா வேணுமா? இதை முடிவு பண்ணி, இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கும் இந்த வந்து கற்றுத்தருகிறார். நமக்கு இயேசு ராஜாவா வேணும். எதுக்கு வேணும்? நம்மளும் இந்த யூதனை போல என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கோம்? நம்முடைய பிரச்சனை, கடை, வருத்தம், குடும்பம், பிரச்சனை, வியாதி, சுத்தி இருக்கக்கூடிய இதெல்லாம் போக்குறதுக்கு ராஜாவா வேணும். வறுமையை போக்கணும், கடனை போக்கணும், பிரச்சனையை போக்கணும், வியாதியை போக்கணும். இந்த ராஜா தான். இதான் இந்த ராஜாவை தான் இன்னைக்கு கிறிஸ்துமஸா கொண்டாடிட்டு இருக்கிறான். இதுதான் இன்னைக்கு கிறிஸ்துமஸா உலகம் பூரா ஆசீர்வாதத்தையும் இதையும் கொடுத்துருக்காங்க. வேதம் அதுக்கு மாறா ஒன்று சொல்லுது. யூதனுடைய சித்தம், யூதனுடைய எண்ணம் எல்லாத்தையும் ஆண்டவர் முறியடிக்கிறார். நீ நினைக்கக்கூடிய இதெல்லாம் இல்லை. இது உன்னை விட, உன் சிந்தையை விட, உன் வழிமுறையோட, உன் சந்ததியை விட இது மேலான திட்டம். ஆபிரகாமுக்கு வந்து உனக்குள்ள பூமி முழுவதுக்கும் ஆசீர்வாதம். தாவீதுடைய சிங்காசனம் நித்திய காலத்துக்கு இருக்கக்கூடிய சிங்காசனம். அதுக்கு பாவத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும், உலக அதிகாரங்களை ஜெயிக்கணும், தனது வல்லமையுள்ள ராஜ ரீகத்தை அவர் நிலைநாட்டணும். இப்படிப்பட்ட ஒரு ராஜா வந்தார். அந்த ராஜா பிறக்கும் பொழுதே அவமானத்தையும் பாடுகளையும் அவரும் அவருடைய குடும்பமும் சந்திச்சு. இப்போ இயேசுவ ராஜாவை ஏற்றுக்கொள்கிற நமக்கும் இந்த பாடுகளும் இந்த உபத்திரவங்களும் உண்டு. ஆனாலும் அவர் வெற்றியுள்ள ராஜாவா இன்னைக்கு அவர் தன்னை பலியாக கொடுத்து தனது மரணத்தின் மூலமாக எல்லாவற்றையும் ஜெயிச்சவராக இருக்கிறார். பிசாச, உலகத்தை, அதிகாரத்தை எல்லாத்தையும் ஜெயிச்சவராக இருக்கிறார். ஆனால் 28 முடிக்கும் பொழுது சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, நீ போய் சொல்லுங்க. இப்படிப்பட்ட விசுவாசத்தையும் நம்பிக்கையும் தேவன் நமக்கு தருவார். தொடர்ந்து அடுத்த வாரம் 2ஆம் அதிகாரத்தை நம்ம